காவியம் நாவல் ஸ்டோரியை மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. பூச்சிகளின் ராணி தனது நகங்களால் யாதுவை 2 துண்டுகளாக வெட்டியது. இந்த காட்சியை கண்டதும் வீரா, மகிழன், ஜெகதீசன் என மூவரின் முகங்களிலும் திகைப்பு பரவியது. கண்கள் கலங்க வேதனையில் துடித்துப் போயினர். அவர்கள் ஒருவருக்கொருவர் திட்டமிட்டு கூட்டாக சேர்ந்தவர்கள் இல்லை. பூச்சிகளுக்கு எதிராக போராட அரச குழுவோடு இணைந்தவர்கள். போராட்டம் இந்த சிறிது நேரத்திலேயே அவர்களை நல்ல நண்பர்களாக்கி விட்டிருந்தது. அந்த தோழன் இப்படி கண்முன்னே மோசமாக மரணித்துப் போனதை பார்த்ததும் மூவரின் மனதும் உடைந்தது. வெட்டப்பட்ட உடலை பார்த்த ஜெகதீசன் யாதோ யாதோ என கதற ஆரம்பித்தார். அவர்களுடன் வந்த அரச வீரர்களும் தங்களுடன் ஒன்றாக பழகி சகோதரர்களாக நண்பர்களாக இருந்தவர்கள் இன்று சடலங்களாக கிடப்பதைக் கண்டு துடித்தனர். பூச்சிக்களின் ராணி அனைவரையும் பார்த்து கர்ஜித்தது. இதை கண்டு மெல்ல பின்வாங்கிய வீரர்கள், அப்ப இங்க இருக்கிற எல்லாரும் இன்னைக்கு சாக போறது உறுதியா என்று தங்களுக்குள் கேட்டுக்கொண்டனர். திடீரென்று யாழரசு கூச்சலிட்டபடி ஓடி பூச்சி ராணியின் கண்ணில் ஒரு அம்பை எய்தினார். அம்பு பாதி தூரம் எட்டியிருந்த போதே ராணி அதை எளிதாக தனது நகங்களில் தட்டிவிட்டாள். இந்த அம்பு பூச்சி ராணிக்கு எந்த தீங்கும் செய்யவில்லை. ஆனால் அது அவளது கோபத்தை தூண்டிவிட்டிருந்தது. இதனால் ராணி யாழரசை நோக்கி வேகமாக ஓடத் தொடங்கினாள். நான் அதை அங்கிட்டு கூட்டு போறேன், நீங்க எல்லாரும் பாதுகாப்பா இங்க இருந்து ஓடுங்க என்று கத்திய யாழரசு தனது உயிரை பணயம் வைத்து அனைவரையும் காப்பாற்ற அங்கிருந்து ஓடினார். ராணி யாழரசை பிடிக்க ஓடியதால் அது தடுத்திருந்த பாதையிலிருந்து நகர்ந்தது. இதனால் மற்றவர்கள் அனைவரும் அங்கிருந்து தப்பிக்க ஒரு பொன்னான வாய்ப்பு உருவானது. ஆனாலும் அங்கு நிலைமை மோசமாகவே இருந்தது. ஏனெனில் ஆயிரக்கணக்கான சாதாரண பூச்சிகளும் நூற்றுக்கணக்கான பூச்சி தலைவர்களும் இன்னும் அங்கே இருந்தனர். அவை தப்பி ஓடிய மக்களை சூழ்ந்தன. அரச வீரர்கள் சட்டென மூங்கில் குச்சிகளில் தீ வைத்தனர். இதனால் அந்த பகுதி புகையால் நிரம்பியது. பூச்சி தலைவர்கள் சாதாரண பூச்சிகள் என அவைகள் அனைத்தும் இந்த புகையை வெறுத்தன. எனவே அவை உடனடியாக புகையிலிருந்து விலகி பறந்திட வீரர்கள் தப்பிக்க பாதை கிடைத்தது. கலங்கி நின்ற ஜெகதீசன் பாதை கிடைப்பதை கண்டதும் வீராவை இழுத்தான். வீரா வீரா, போகலாம், நாமளாவது தப்பிக்கணும், வா என்றவன் உறைந்து நின்ற வீராவை அங்கிருந்து வெளியே இழுத்தான். ஆமா வீரா, நாம இங்கிருந்து வெளியேறலனா நாம எல்லாருமே இங்கேயே கொல்லப்படுவோம், வா என்று மகிழனும் கலங்கிய விழிகளுடன் வீராவை அழைத்தான். வீரா ஒரு கணம் யோசித்தான். அவனது முகத்தில் ஒரு உறுதி தோன்றியது. இல்ல மகிழன், ஜெகதீசன், நீங்க 2 பேரும் இங்கிருந்து போங்க, நான் யாழரசுக்கு உதவ போறேன் என்ற வீரா அவர்கள் மறுத்து எதுவும் சொல்வதற்குள் யாழரசு இருந்த திசையை நோக்கி ஓடினான். ஏ வீரா, நீ என்ன செய்யற, நீயும் செத்துருவடா என்ற ஜெகதீசன் வீராவை தடுக்க முயற்சி செய்தான். அதே நேரம் மகிழன் எதுவும் பேசாமல் கண்களை சிமிட்டி சம்மதம் சொன்னான். அவன் பார்வை எப்போதும் மக்களை மிக ஆழமாக கூர்ந்து நோக்கும். அவன் வீராவை சந்தித்து 2 நாட்களே ஆகியிருந்தாலும் வீராவின் குணத்தை அவன் புரிந்து கொண்டான். எனவே இந்த நேரத்தில் எதையும் சொல்வது பயனற்றது என்பதை அவன் அறிந்திருந்தான். மறுபுறம் யாழரசு மிக வேகமாக நகர்ந்தாள். பூச்சிராணி அவளின் ஒவ்வொரு அடியிலும் பல அடிகள் முன்னோக்கி நகர்ந்தாள். இதனால் அவளுடைய வேகம் யாழரசை விட சிறப்பாக இருந்தது. வீராவும் அவர்களை வேகமாக துரத்தினான். விரைவிலேயே அவர்களுக்கும் வீராவுக்குமான இடைவெளி 1 மைல் தூரம் என குறைந்தது. வீரா அதீத வேகத்தில் காற்றை கிழித்துக் கொண்டு முன்னோக்கி பாய்ந்தான். அவன் கையில் அவனது உடைந்த வாயுவேக கத்தி இருந்தது. இந்த நேரத்தில் வீரா சிறிதும் பயப்படவில்லை, மாறாக உற்சாகமாக இருந்தான். 1/2 மைல் அவர்களுக்கு இடையேயான தூரம் குறைய குறைய வீராவால் ராணியின் உடலமைப்பை தெளிவாக பார்க்க முடிந்தது. 600 அடி, 300 அடி, 100 அடி தூரம் குறைந்து கொண்டே இருந்தது. ஆனால் வீரா பூச்சிகளின் ராணியை அடையும் முன் ராணி யாழரசனை அடைந்து தனது பெரிய நகங்களை அவனை நோக்கி உயர்த்தினார். பூச்சிகளின் ராணியை எதிர்கொண்ட யாழரசு தப்பிக்க வழியே இல்லை என்பதை உணர்ந்தார்.
ஆனாலும் அவன் ஒரு அரச போர் வீரன். மரணத்தின் விளிம்பில் இருந்தாலும் அமைதியாக உட்காராமல் கடைசி மூச்சு வரை போராடுவான். அதனால் அவன் கண்களில் எந்த பயமும் இல்லை. மாறாக அது எல்லையில்லா தைரியத்தால் நிரம்பி இருந்தது. அதனால் சத்தமாக கத்தியபடி தனது தசைகளை இறுக்கிக் கொண்டு முழு பலத்துடன் ராணியின் பிரம்மாண்டமான நகங்களுடன் மோத தயாரானார். அதே நேரத்தில் வீரா தனது முழு பலத்தையும் தனது கால்களில் செலுத்தி மேல் நோக்கி குதித்தவர் ராணியின் நகத்தின் மீது கையில் இருந்த கத்தியை எறிந்தார். ராணியின் உடல் மிகப் பெரியது. அதே சமயம் வாயுவேக கத்தி உள்ளங்கையை விட சற்று நீளமானது. அவ்வளவுதான். அது ராணியின் பெரிய உடலை ஊடுருவிச் சென்றாலும் அது அதிக சேதத்தை ஏற்படுத்தாது. அதனால் தான் வீராவின் இலக்கு ராணியின் நகங்கள். பூச்சி ராணியின் நகம் யாழரசை தொடுவதற்கு முன்பே அந்த வாள் ராணியின் நகத்தை தாக்கியது. பூச்சி ராணியின் உடல் மிகவும் கடினமாக இருந்தது. ஆனாலும் வாயுவேக கத்தி முன்னோக்கி நகர்ந்து வெண்ணையை வெட்டும் கத்தி போல அவளை எளிதாக வெட்டியது. ராணியின் பெரிய நகம் ஒரே நொடியில் அவள் உடலிலிருந்து பிரிந்து தரையில் விழுந்தது. அதே நேரம் ராணியின் நகம் தன்மேல் மோதப் போகிறது என காத்திருந்த யாழரசு திகைத்து நின்றான். என்ன நடந்தது என்றே அவனுக்கு முதலில் புரியவில்லை. பூச்சி ராணியோ நகங்கள் வெட்டப்பட்ட வலியால் கத்தினார். அந்த அலறல் வீரா யாழரசு இருவரின் காது சவ்வுகளையும் கிழிக்கும் அளவுக்கு இருந்தது. வலியில் அலறிய பூச்சி ராணியின் கண்கள் கத்தி வந்த திசையை நோக்கி திரும்பின. விரைவிலேயே அவள் வீராவை தன் அருகில் கண்டாள். உடனடியாக தனது மற்றொரு நகத்தால் வீராவை தாக்கினான். வீரா பயப்படவில்லை. சொல்லப்போனால் அவன் இந்த தாக்குதலுக்காக காத்திருப்பது போல் தோன்றியது. அத்துடன் அதீத சுறுசுறுப்புடன் ராணியை தவிர்த்துவிட்டு வேறு திசையில் ஓடினான். பூச்சி ராணியின் நகங்கள் தரையில் ஒரு நீண்ட பள்ளத்தை உருவாக்கின. வலியால் இன்னும் அலறிக் கொண்டிருந்த ராணி தன் நகத்தை திரும்ப பெற்றுக் கொண்டு கடும் வெறியோடு வீராவை நோக்கி பாய்ந்தாள். அருகில் நின்ற யாழரசை முற்றிலுமாக புறக்கணித்தாள். இன்று தனது மரணம் நிச்சயம் என்று நினைத்த யாழரசை வீரா சரியான நேரத்தில் வந்து காப்பாற்றியதால் ஒரு வழியாக மரண வாயிலிருந்து மீண்டு வந்தார். நிம்மதி பெருமூச்சு விட்டவன் இப்போது தன்னிடமிருந்து வெகு தூரம் சென்றிருந்த பூச்சி ராணியை பார்த்தார். அத்துடன் வீரா சரியான நேரத்தில் வந்து பூச்சி ராணியை காயப்படுத்தி தனது உயிரை காப்பாற்றுவான் என்று அவன் ஒருபோதும் நினைத்ததில்லை. வீரா வேகமாக ஓடிக்கொண்டிருந்தான். எந்த பாதையை தேர்வு செய்வது என்று யோசிக்க அவனுக்கு நேரமில்லை. அதே போல பாதை எங்கே கொண்டு போகும் என்பதும் அவனுக்கு தெரியாது. இப்பொழுது பூச்சிகளின் ராணி அவனை தொடர்ந்து வந்து கொண்டிருந்தாள். அவளிடமிருந்து தப்பிப்பது சாத்தியமில்லாத காரியம் என்றே தோன்றியது. பூம்! ராணி தாக்குதலை ஆரம்பித்திருந்தாள். ஒரு கணம் முன்பு வீரா கிடந்த இடத்தில் ஒரு சிவப்பு நிழல் பாய்ந்து தரையில் 30 அடிக்கும் அதிகமான பெரிய பள்ளத்தை ஏற்படுத்தியது. உண்மையில் பூச்சி ராணியின் வேகம் வீராவின் வேகத்தை விட அதிகமாக இருந்தது. அதனால் வீரா எந்த நேரத்திலும் அவளிடம் பிடிபட வாய்ப்புண்டு. இப்ப நான் இந்த ராட்சசி கிட்ட இருந்து எப்படி தப்பிக்க போறேன்? இதை எதிர்கொள்றது முடியாத காரியம்தான் என்று வீரா மனதளவில் சோகமாக உணர்ந்தான். அவன் மனம் எதிர்மறையாகவே எண்ணி கத்திக் கொண்டிருந்தது. பூம்! ராணி பூச்சியின் தாக்குதலில் மீண்டும் ஒரு சிவப்பு நிழல் தோன்றியது. ஆனால் வீரா அந்த தாக்குதலையும் தவிர்த்து குதித்து விரைவாக முன்னேறத் தொடங்கினான். அவன் காடு வழியாக பாய்ந்து முன்னிருந்த புதர்களை தள்ளிக்கொண்டு ஓடிக்கொண்டிருந்தான். அப்போது தன் முன்னால் ஒரு பள்ளத்தை கண்டான். அந்த பள்ளத்தின் அகலம் சுமார் 30 அடிகள் இருந்தது. அந்த பள்ளத்தாக்கின் விளிம்பிற்கு ஓடி வந்த வீரா பின்னால் பார்த்தான். பூச்சி ராணி அவனை நெருங்கி வருவதை பார்த்தவன் பற்களை கடித்தபடி முழு உடலின் சக்தியையும் கால்களில் திரட்டினான். அத்துடன் உடல் முழுவதையும் இறுக்கி ஒரே துள்ளலில் பாய்ந்தான். அந்த சக்தியும் அவனை நேராக பள்ளத்தாக்கின் மறுபுறம் எடுத்துச் சென்றது. ஆனால் அவன் காற்றில் பறக்கும் போதுதான் பூச்சிகளின் ராணியும் குதித்து தன் இறக்கைகளை விரித்தபடி மேல் நோக்கி பறப்பதை கண்டான். ஐயோ கடவுளே, இது பறக்குது, என்ன விடாது போலையே
ஆ! என்று சோகமாக நினைத்த வீரா பயந்தாள். இருப்பினும் பூச்சிகளின் ராணியால் அதிக நேரம் பறக்க முடியவில்லை. அவளுடைய உடலின் அளவும் எடையும் அதிகமாக இருந்ததால் அவளது இறக்கைகளால் அவளது உடலை தூக்க முடியவில்லை. ஆனால் ஒரு வலுவான பாய்ச்சலுடன் மேலே குதித்ததால் அவளால் சிறிது நேரம் காற்றில் இருக்க முடிந்தது. அத்துடன் அவளது நீண்ட சிவப்பு நகம் வீராவை நெருங்க முயன்றது. இதை உணர்ந்த வீராவின் இதயம் வேகமாக துடித்தது. அவன் இன்னும் காற்றில் இருந்ததால் தாக்குதலை தவிர்க்க முடியவில்லை. தன்னை தாக்க வரும் பெரிய நகத்தையும் அவனால் பார்க்க மட்டுமே முடிந்தது. இந்த சமயத்தில் வீராவுக்குள் உயிர் வாழ வேண்டும் என்ற வலுவான ஆசை வெடித்தது. இல்ல, என்னால இறக்க முடியாது என்ற வீராவின் கண்கள் பெரிதாகின. சட்டென வீரா தனது வாயுவேக கத்தியை கையில் பிடித்தவர் பூச்சி ராணியின் தாக்குதலை தடுக்க அதை முன்னோக்கி நீட்டினான். டன்! மிகவும் கொடூரமான ஒரு சக்தி அந்த கத்தியை தாக்கியது. கத்தி உடையவில்லை. ஆனால் அந்த கத்தி மோதிய அதிர்ச்சியும் அதன் சக்தியும் கத்தியின் வழியே வீராவின் உடலுக்கு பரவியது. இதனால் வீராவின் உடல் காற்றில் பறந்து சென்றது. அவனது வாயிலிருந்து நிறைய ரத்தம் வெளியேறியது. அவனது உள் உறுப்புகள் கிழிந்து விட்டது போல் அவனது முழு உடலும் நடுங்கியது. அதிர்ஷ்டவசமாக வீராவுக்கு ஒரு சிறப்பு உடல் இருந்தது. இல்லையெனில் இவ்வளவு பயங்கரமான தாக்குதலை எதிர்கொண்ட பிறகு அநாகத சக்கரம் என்ன, அர்த்த மகாவீரர், ருத்ர மகாவீரன் நிலை போர் வீரர்கள் கூட தங்கள் உயிரை இழந்திருப்பர். ஆனால் வீராவின் அற்புத உடலால் இந்த சக்தி உறிஞ்சப்பட்டு அவன் உடலில் ஒரு வெப்ப நீரோட்டமாக மாறத் தொடங்கியது. மேலும் அவனது உடலில் தொடர்ந்து பாய்ந்து அவனை தூய்மைப்படுத்தியது. இருப்பினும் உருவாக்கப்பட்ட வெப்ப நீரோட்டத்துக்கும் ஒரு வரம்பு இருந்தது. அந்த சக்தியின் தாக்கம் மிகவும் கொடூரமானது. இதனால் அவனுக்கு கடுமையான காயங்கள் உண்டானது. இருப்பினும் இந்த மகத்தான சக்தியின் உதவியால் வீராவின் உடல் காற்றில் பல அடிகள் மிதந்து மறுபுறம் விழுந்து உருண்டது. நல்ல வேளையாக அவன் பள்ளத்தாக்கை தாண்டி இருந்தான். ஆனால் அந்த புறம் அவன் உடல் வேகமாக உருண்டு இறங்கி மரத்தில் மோதி நின்றது. பூம்! அதே நேரம் தரையும் அதிர்ந்தது. பூச்சிகளின் ராணியும் பள்ளத்தாக்கை கடந்து வந்திருந்தாள். அத்துடன் வேகமாக வீராவை நோக்கி பாய்ந்தாள். வீரா தனது முழு உடலும் துண்டு துண்டாக கிழிந்ததைப் போல உணர்ந்தான். அவனது உடலின் ஒவ்வொரு பகுதியும் கடுமையான வலியில் தவித்தது. அவன் ஒரு அடி கூட நகர விரும்பவில்லை. ஆனால் பூச்சி ராணி அவனை நோக்கி வேகமாக ஓடி வந்து கொண்டிருந்தான். அதை பார்த்தவன் மரத்தை பிடித்து எழுந்து நின்றான். காயங்களிலிருந்து லேசான ரத்தம் கசிந்தது. ஆனாலும் முயன்று எழுந்தவன் தடுமாறி அங்கிருந்து நகர்ந்தான். நீண்ட நேரம் ஓடிய வீரா தனக்கு முன்னால் ஒரு பெரிய குகையை கண்டான். கண்களை உருட்டி பார்த்தவனுக்கு காட்டை தவிர வேறு எதுவும் தெரியவில்லை. அங்கு ஒளிந்து கொள்ளவும் எந்த இடத்தையும் அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதனால் அதிக நேரத்தை வீணாக்காமல் குகைக்குள்ளேயே நுழைந்தான். பொதுவாக குகைகள் மனிதர்களுக்கு வெளிப்புறங்களை விட மிகவும் ஆபத்தானவை. குறிப்பாக காட்டுக் குகைகள். இந்த குகைகளில் என்ன வகையான சக்தி வாய்ந்த உயிரினங்கள் இருக்கும் என்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் இந்த நேரத்தில் வீராவுக்கு வேறு வழியில்லை. அதனால் அவன் உள்ளே ஓடினான். பூச்சிகளின் ராணியும் தயங்கவில்லை. வீராவை பின்தொடர்ந்து குகைக்குள் சென்றாள். அவள் எப்படியாவது வீராவை கொல்ல விரும்பினாள். குகை மிகவும் அகலமாக இருந்தது. பூச்சி ராணியின் பெரிய உடல் கூட உள்ளே நுழையும் அளவு வசதியாக இருந்தது. அதிர்ஷ்டவசமாக குகைக்குள் பாதை வளைந்து வளைந்து சென்றது. எனவே வேகம் இருந்த போதிலும் பூச்சி ராணி வீராவை விட மிகவும் மெதுவாகவே நகர்ந்தாள். அதனால் இருவருக்கும் இடையேயான தூரம் அப்படியே இருந்தது. வீரா குகைக்குள் ஆழமாக செல்லும் போது அவன் மூக்கிற்கு வலுவான கருகிய நெடி தெரிந்தது. குகைக்குள் என்ன இருக்கிறது என்று அவனால் யோசிக்காமல் இருக்க முடியவில்லை. அடுத்து என்ன நடக்கும்? குகைக்குள் என்ன இருக்கிறது? அது வீராவுக்கு நல்லதா கெட்டதா? மேலும் அறிய கவனத்தை ஈர்த்து அங்கிருந்து ஓடினான். ஆனால் இப்போது அவனால் அவளிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை.
நிற்காத ஓட்டத்தில் வீரா ஒரு பெரிய குகைக்குள் நுழைய பூச்சிராணியும் அவனை பின்தொடர்ந்து உள்ளே வந்தது. குகைக்குள் வெளிச்சம் இல்லாததா வீரா முன்னால் உள்ள பாதையை அடையாளம் காண சிரமப்பட்டார். இது போன்ற குகைகளில் நிச்சயம் சக்தி வாய்ந்த பல உயிரினங்கள் பதுங்கி இருக்கும். ஆனால் இப்போது வீராவுக்கு அதை பற்றி சிந்திக்க நேரமில்லை. ஏனென்றால் அதைவிட மிகப்பெரிய பிரச்சனையாக அவனுக்கு பின்னால் வந்து கொண்டிருந்தாள் நரமாமிச பூச்சிகளின் ராணி. அவள் தன் பெரிய உடலுடன் முன்னேறி தன் வழியில் வந்த அனைத்தையும் உடைத்துக் கொண்டிருந்தாள். இருண்ட குகையில் ஒளிந்து கொண்டு அவளை அகற்ற வீரா பலமுறை முயன்றார். ஆனால் அவனுடைய தனிப்பட்ட வாசனை அல்லது அவனுடைய சக்தியோ எது அவனை பின்தொடர உதவியது என அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் அவனால் அந்த ராணியை அகற்ற முடியவில்லை. இதற்கிடையில் பூமியே எரிவது போன்ற கருகிய நெடி வீராவுக்கு வலுவாக தெரிந்தது. வீரா குகைக்குள் ஒரு பாதையில் முன்னேறிய போது அவன் கண்களுக்கு முன் அடர் சிவப்பு ஒளி திடீரென பிரகாசித்தது. உண்மையில் அவனுக்கு முன்னால் ஒரு நிலத்தடி ஏரி இருந்தது. ஆனால் இந்த ஏரி தண்ணீரால் அல்லாமல் எரிமலை குழம்பால் நிறைந்திருந்தது. அதிலிருந்து வெளியேறிய அடர் சிவப்பு தீப்பிழம்புகள் அழிக்கும் உணர்வை தந்தது. அதை கவனித்துப் பார்த்த வீரா அது பூமியின் ஆதிகால நெருப்பு போல இருப்பதை உணர்ந்தார். பண்டைய நூல்களின்படி பூமியின் ஆதிகால நெருப்பு என்பது பூமியின் மையத்திலிருந்து வெளிப்படும் ஒரு வகையான சுடர். ஆயுதம் தயாரிக்கும் கொல்லர்கள் இந்த பூமியின் ஆதிகால நெருப்பை மிகவும் விரும்புவர். அதே நேரம் வெறுக்கவும் செய்வர். காரணம், அவர்களின் உடலின் ஆன்மீக சக்தியின் நெருப்புடன் ஒப்பிடும் போது பூமியின் ஆதிகால நெருப்பு மிகவும் காட்டுத்தனமானது, நிலையற்றது. ஆனாலும் பூமியின் ஆதிகால நெருப்பு சில சிறப்பு மந்திர ஆயுதங்களை உருவாக்கும் போது அற்புதமான விளைவுகளை தரும். வீரா முன்பு நுகர்ந்த கருகிய நெடி கூட இந்த ஏரியின் நெருப்பிலிருந்து வந்தது. தும் தும் மீண்டும் தரை நடுங்கத் தொடங்கிட பூச்சிராணி தன்னை நெருங்கியதை வீரா உணர்ந்து கொண்டார். ஐயோ, இந்த பிசாசு என்ன பிடிச்ச ஏழ்ற போல, அதான் விடாம துரத்துது என்று புலம்பிய வீராவின் முகம் மாறியது. எரிமலை குழம்பு ஏரியின் விளிம்பில் ஒரு பாதையை கண்டார். உடனே அந்த பாதையை பின்பற்றி ஏரியின் விளிம்பை அடைந்தார். பூமியின் ஆதிகால நெருப்பினால் கரையிலிருந்த பாறைகள் எரிந்து சிவப்பு நிறத்தில் ஜொலித்துக் கொண்டிருந்தன. வீராவின் கால்கள் அதன் சூட்டை உணர்ந்தன. ஏரியின் சூடான காற்றும் அலைகள் அவனை சுட்டெரித்தன. ஆனால் வீராவால் வேறு எதிலும் கவனம் செலுத்த முடியவில்லை. அவனுக்கு இப்போது மிக முக்கியமானதாக தெரிந்த விஷயம் பூச்சி ராணியிடமிருந்து தப்பிப்பது மட்டும்தான். பூம் என்ற சத்தத்துடன் எரிமலை குழம்பு எதிரில் திடீரென வெடிப்பு ஏற்பட்டது. அதில் பூமியின் ஆதிகால நெருப்பு அனைத்து திசைகளிலும் தூக்கி எறியப்பட்டது. வேகமாக ஓடிக்கொண்டிருந்த வீரா அடர் சிவப்பு நெருப்பு தன்னை நோக்கி வருவதை கண்டது. அதை தவிர்க்க விரைவாக ஒதுங்கினார். அப்போது நெருப்பு வீராவின் முதுகில் பின்னால் இருந்த கல் சுவரில் தெரித்தது. ஆனால் அடுத்த நொடி அந்த கல் சுவரில் ஒரு துளை உருவானது. அதை பார்த்து வாயை பிளந்த வீரா, இந்த நெருப்போட சக்தி ரொம்பவே பயங்கரமா இருக்கு என்றார். பூமியின் ஆதிகால நெருப்பின் சக்தியை பார்த்த பிறகு வீரா மிகவும் எச்சரிக்கையாக ஆனார். இந்த திடீர் வெடிப்பில் அவனது உடல் எரிந்தார். அவன் என்ன மாதிரியான விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் அந்த நேரத்தில் வீரா திடீரென்று தனக்கு பின்னால் இருந்த பூச்சிகளின் ரீங்கார சத்தத்தை கேட்டான். அவன் தலையை திருப்பி பார்த்தபோது பூச்சி ராணி எரிமலை குழம்பு ஏரிக்கு அருகில் வந்திருப்பதை கண்டார். பூச்சி ராணி மிகவும் சக்தி வாய்ந்தவள் மற்றும் அவள் உடலில் வலுவான கவசம் வைத்திருந்தாள். ஆனாலும் பூமியின் ஆதிகால நெருப்பை அவள் மிகவும் வெறுத்தாள். இருப்பினும் அவள் இன்னும் வீராவை துரத்திக் கொண்டே இருந்தாள். ஆனால் இதில் வீராவுக்கு நல்ல விஷயம் என்னவென்றால், ராணியின் பெரிய உடலுடன் ஒப்பிடும் போது வீராவின் உடல் மிகவும் சிறியதாகவும் நெகிழ்வதாகவும் இருந்தது. இதனால் அவன் நெருப்பிலிருந்து தப்பிப்பது எளிதாக இருந்தது. ஆனால் பூச்சிகளின் ராணி நடந்த போது அவளுடைய பெரிய உடல் எரிமலை குழம்பு ஏரியை அதிர வைத்தது.
இதனால் தொடர்ச்சியாக ஏரியிலிருந்து கொடிய வெடிப்புகள் உருவானது. பூச்சிகளின் ராணியும் நெருப்பிலிருந்து தப்பிக்க மிகவும் மெதுவாக நடக்க ஆரம்பித்தாள். இதனால் தனக்கும் ராணிக்கும் இடையேயான தூரம் அதிகரிப்பதைக் கண்ட வீரா சற்று நிம்மதி அடைந்தான். இந்த எரிமலை ஏரியை கடந்துட்டா இந்த பிசாசு கிட்ட இருந்து எப்படியாவது விடுபட்டுடலாம். இப்படி தோர்த்தது என்று புலம்பியபடி நகர்ந்த வீரா தனக்கு முன்னால் இருப்பதைக் கண்டு முகம் வெளிறினான். கண் முன்னே பாம்பை கண்டவன் போல உறைந்து நின்றான். அவன் இதயத்தில் உணர்ந்த நிம்மதி மீண்டும் விரக்தியாக மாறியது. இந்த நேரத்தில் வீராவின் முன் ஒரு பெரிய பேய் மிருகம் தெரிந்தது. அது அவன் பாதையை தடுத்தபடி இருந்தது. அந்த மிருகம் கிட்டத்தட்ட சிங்கத்தைப் போல தெரிந்தாலும் அதன் தலை ஒரு சிங்கத்தின் தலையை விட 10 மடங்கு பெரியதாக இருந்தது. அந்த மிருகத்தின் உடலில் சிவப்பு முடி இருந்தது. 2 பெரிய மற்றும் சக்தி வாய்ந்த நகங்களுடன் தரையில் அமர்ந்திருந்தது. தேள் போன்ற வளைந்த முட்கள் கொண்ட ஒரு வால் அவ்வப்போது அசைந்து கொண்டிருந்தது. ஆனால் நல்ல வேளையாக அந்த மிருகம் இப்போது கண்களை மூடி தூங்கிக் கொண்டிருந்தது. பேய் சுடர் சிங்கம் என்று முணுமுணுத்த வீரா அதை பார்த்து எச்சில் விழுங்கினார். வீரா இந்த விலங்கை ஒரு நொடியில் அடையாளம் கண்டு கொண்டால் அவனுக்கு இதை பற்றி அதிகம் தெரியாது. இந்த பேய் சுடர் சிங்கம் தேள் போன்ற வாலை கொண்டது. இது மிக அதிக வெப்பநிலை உள்ள பகுதிகளில் வாழ விரும்பும். எனவேதான் அதை அடையாளம் காண்பது அவனுக்கு எளிதாக இருந்தது. பொதுவாகவே பேய் சுடர் சிங்கங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. அவற்றின் வாள்களே அவற்றின் கொடிய ஆயுதங்கள். வலிமையான ருத்ர மகாவீரர்கள் கூட பேய் சுடர் சிங்கங்களை எதிர்கொண்டால் உயிர் வாழ வழி இருக்காது. பண்டைய காலங்களில் இந்த சக்தி வாய்ந்த பேய் மிருகங்கள் ஏராளமாக இருந்தன. ஆனால் இப்போது அவை கிட்டத்தட்ட அழிந்து விட்டன. ஏனென்றால் பேய் சுடர் சிங்கம் தன் உடலில் நெருப்பு சக்தி மூலம் என்று அழைக்கப்படும் மிகவும் அரிதான சக்தி மூலத்தை கொண்டிருந்தது. இந்த சக்தி மூலம் சூரியனைப் போன்ற பண்புகளை கொண்டிருந்தன. அவை மருந்து மற்றும் ஆயுதம் தயாரிப்பில் பயன்படுத்தலாம். இது போன்ற ஒரு சிறந்த பொருளை வைத்திருப்பது ஒவ்வொரு சிறந்த கொல்லன் மற்றும் மருந்து தயாரிப்பாளர்களின் கனவாகும். இந்த கொகையில ஒரு பேய் சுடர் சிங்கம் இருக்கிறது மட்டும் யாருக்காவது தெரிஞ்சது, சக்தி வாய்ந்த மக்கள் உடனே படையா கிளம்பி இங்க வந்துடுவாங்க. அந்த பேய் சுடர் சிங்கத்தை பார்த்த வீராவுக்கு அதன் நெருப்பு சக்தி மூலத்தில் எந்த ஆர்வமும் இல்லை. இப்போதைக்கு அவன் தனது சொந்த உயிரை காப்பாற்றிக் கொள்ள மட்டுமே விரும்பினான். சிங்கம் இன்னும் தூங்கிக் கொண்டுதான் இருந்தது. அதன் மென்மையான சுவாச சத்தம் அது மிகவும் ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்பது போல காட்டியது. பூச்சிராணி தன்னை பின்தொடர்ந்ததால் வீராவுக்கு வேறு வழி தெரியவில்லை. அவன் இந்த பேய் சுடர் சிங்கத்தை கடந்து சென்றே ஆக வேண்டும். ஆனால் சிங்கம் தற்செயலாக விழித்தெழுந்தார். என்ன நடக்கும் என்று அவன் பயந்தான். இந்த ஆபத்தான முயற்சியை நான் செஞ்சே ஆகணுமா என்று அவன் தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான். ஆனால் அவன் இந்த ஆபத்தை கையில் எடுக்கவில்லை என்றார் பூச்சி ராணி அவனை சிறிது நேரத்தில் துண்டு துண்டாக கிழித்துவிடும். ஆனால் இந்த ஆபத்தை மேற்கொண்டார். ஒருவேளை அவனது உயிர் காப்பாற்றப்பட வாய்ப்பு. அதனால் வீராவுக்கு இதைவிட சிறந்த வழி வேறு எதுவும் இல்லை என்றே தோன்றியது. பின் பேய் சுடர் சிங்கத்தின் கடுமையான கோரை பற்களையும் அதன் அலையும் தேள் போன்ற வாளையும் பார்த்த வீரா ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்து முன்னேறினார். வீரா சிங்கத்தை நெருங்க நெருங்க அதன் வாடை வீராவின் மூக்கில் ஏறியது. தயக்கத்தின் காரணமாக அவனது அடிகள் லேசாகவும் மெதுவாகவும் மாறிக்கொண்டிருந்தன. சிங்கம் எழுந்து விடுமோ என்று பயந்து அவன் இதயம் தடத்தடவென குதித்தது. 20 அடிகள், 10 அடிகள், 5 அடிகள். பேய் சுடர் சிங்கத்தை நெருங்க நெருங்க வீராவின் இதயம் படபடவென அடித்துக் கொண்டது. அவன் பற்களை இறுக்கமாக கடித்தான். ஆனால் சிங்கத்திலிருந்து 3 அடிகள் தொலைவிற்கு வந்தபோது சிங்கம் திடீரென்று உருண்டு தன் கை கால்களை விரித்தது. சிங்கத்தின் இந்த செயல் வீராவின் இதயத்தை மேலும் வேகமாக துடிக்க வைத்தது. ஒரு கணம் அதன் துடிப்பு நின்றுடுமோ என்று கூட வீரா பயந்து போனான். அதிர்ஷ்டவசமாக
நீட்டி நெட்டி முறித்த சிங்கம் அதன் பெரிய தலையை அதன் முன்காலில் ஊன்றி மீண்டும் தூங்கத் தொடங்கிவிட்டது. அது அதன் அருகில் நின்று கொண்டிருந்த வீராவை கொஞ்சம் கூட கவனிக்கவில்லை. வீரா வாயை திறந்து நிம்மதி பெருமூச்சு விட்டான். சில கணங்கள் காத்திருந்த பிறகு மீண்டும் முன்னேற முடிவு செய்தான். மேலும் இப்போது எளிதாக கடந்து விடலாம் என்று வீரா நினைத்த போது அது முடியாது என்பது போல அந்த நொடியில் பூச்சிகளின் ராணி அவன் அருகில் வந்தாள். தும் 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 என்று ராணி நடந்து வர மீண்டும் முழு நிலமும் நடுங்கியது. தரையில் கேட்ட சத்தம் பேய் சுடர் சிங்கத்தின் கண்களை திறக்க வைத்தது. சோம்பலாக கண்முழித்த சிங்கம் தன் முன்னால் நின்று கொண்டிருந்த வீராவை பார்த்தது. இப்படி திடீரென தூக்கத்திலிருந்து எழுந்தது. அது சற்றும் மகிழ்ச்சி அடையவில்லை. அதை வெளிப்படுத்துவது போல அதன் வாயிலிருந்து ஒரு பலத்த உருமல் சத்தம் வந்தது. வீராவும் சிங்கமும் ஒரு கணம் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டனர். வீரா தனது கால்களை இழுத்துக்கொண்டு பின்னால் நகர்ந்தார். வீரா தனது தூக்கத்தை கலைத்தது. சிங்கம் மிகவும் கோபம் அடைந்தது. அதனால் அது தனது பெரிய பாதத்தை உயர்த்தி வீரா மீது பாய்ந்தது. கிட்டத்தட்ட ஒரு பூனை எலியின் மீது பாய்வது போல அது பாய்ந்தது. வீராவின் எதிர்வினைகளும் மிக விரைவாக இருந்தன. இதனால் சிங்கம் வீராவை பிடிக்காமல் தரையில் மோதியது. சிங்கம் மிகவும் கோபமடைந்து வீராவை பார்த்து உருமியது. மீண்டும் தாக்க தயாரானது. அதே நேரத்தில் வீராவின் பின்னால் இருந்த பூச்சிகளின் ராணியும் அவனை நோக்கி நகரத் தொடங்கியது. வீரா பயத்தில் மூழ்கி போனார். இன்றைய இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து வெளியேறுவது சாத்தியமில்லை என்பதை உணர்ந்தார். அவனுக்கு பின்னால் பூச்சிகளின் ராணி இருந்தது. முன்னால் ஒரு பேய் சுடர் சிங்கம் இருந்தது. அவன் முன்னோக்கி சென்றாலும் சரி, பின்னோக்கி சென்றாலும் சரி, உடனடியாக கொல்லப்படுவான். பூச்சி ராணியும் பேய் சுடர் சிங்கமும் கூட ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டனர். இருவரின் கண்களிலும் வெறுப்பு எரிவதை காண முடிந்தது. இருவருமே அடுத்தவருக்கு அடிப்பணிய தயாராக இல்லை. பூச்சி ராணி தனது பெரிய சிவப்பு நகங்களை அசைத்து பேய் சுடர் சிங்கத்தை பின்வாங்கும்படி எச்சரிப்பது போல் ஒரு கூச்சலிடும் சத்தத்தை வெளியிட்டது. சிங்கமும் தன் நகங்களால் தொடர்ந்து தரையை சொரிந்தது. அது அந்த கடினமான கல் மேற்பரப்பில் பல அடையாளங்களை விட்டுச் சென்றது. இந்த நிலைமை சிறிது நேரம் தொடர்ந்தது. பின்னர் பூச்சி ராணி பொறுமையை இழந்தது போல ஒரு கூச்சலிடும் அலறலுடன் வீராவை நோக்கி ஓடினார். பேய் சுடர் சிங்கம் உரத்த சத்தத்துடன் கர்ஜித்து வீராவை நோக்கி பாய்ந்தது. நடுவில் நின்று கொண்டிருந்த வீரா உடல் வெளிறிப் போனார். இந்த நேரத்தில் அவனுக்கு வேறு வழி இல்லை. அதனால் அவன் பற்களை கடித்துக் கொண்டு முன்னால் இருந்த எரிமலை குழம்பு ஏரியில் குதித்தார். பல வெடிப்புகளுடன் வேகமாக நகர்ந்த எரிமலை குழம்பு ஏரி சில நொடிகளில் வீராவை தனக்குள் மூழ்கடித்துக் கொண்டது. அடுத்து என்ன நடக்கும்? எரிமலை குழம்பு ஏரியில் குதித்த வீரா கொல்லப்படுவான். பூச்சி ராணியும் நெருப்பு பேய் சிங்கமும் இப்போது என்ன செய்வார்கள்? அவர்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிடுவார்கள். வீராவை யார் காப்பாற்றுவார்கள்? மேலும் அறிய மீது எந்த கவனமும் செலுத்தவில்லை. வீரா எப்படியும் எந்த நேரத்திலும் கொல்லப்படலாம். எனவே அவற்றின் முழு கவனமும் ஒன்றின் மீது ஒன்று இருந்தது. பூச்சி ராணியின் நகங்களில் ஒன்றை வீரா துண்டித்திருந்தார். ஆனால் மீதமுள்ள ஒற்றை நகமும் சக்தி வாய்ந்த கொடிய ஆயுதமாக இருந்தது. மேலும் அதன் உடல் அளவு பேய் சுடர் சிங்கத்தை விட பெரியது. ஆனால் பூச்சி ராணியை விட சிங்கம் மிகவும் சுறுசுறுப்பானது. மேலும் குகைக்குள் இருக்கும் சூழ்நிலை பேய் சுடர் சிங்கத்திற்கு சாதகமாக இருந்தது. இரண்டு பெரிய மிருகங்களுக்கிடையில் தொடங்கிய சண்டையா குகையே பூகம்பம் வந்தது போல அதிரத் தொடங்கியது. இதனால் குகையின் மேல் சுவரில் இருந்த கற்கள் சரிந்து விழத் தொடங்கின. அவற்றில் பல எரிமலை குழம்பு ஏரியில் விழுந்திட ஏரி வெடித்து வெளியே தெரித்தது. அது சுற்றியிருந்த சுவரில் பட்டு அந்த இடமே பேரழிவை நோக்கி தள்ளப்பட்டது. தும் தும். சிங்கம் பூச்சி ராணியை தாக்கி தரையில் வீசியது. பூச்சி ராணியும் விரைவிலேயே தனது வலிமையான சக்தி வாய்ந்த உடலை பயன்படுத்தி தனது சமநிலையை மீட்டெடுத்தது. அத்துடன் முன்னோக்கி வேகமாக சென்று தனது பெரிய நகத்தால் பேய் சுடர் சிங்கத்தை நோக்கி தாக்கியது. சிங்கம் அந்த தாக்குதலை தவிர்த்து கர்ஜித்தபடி
அவளை நோக்கி விரைந்தது. உண்மையில் சிங்கம் பூச்சி ராணியை குறைத்து மதிப்பிட்டிருந்தது. ஆனால் பூச்சி ராணிக்கு அதிக போர் அனுபவம் இருந்தது. மேலும் அவளுடைய தாக்குதல் சக்தி சாதாரண பேய் மிருகங்களை விட வலிமையானது. இதனால் சிங்கம் எதிர்பாரா நேரம் ஒரு சிவப்பு நகம் அதன் வயிற்றை துளைத்தது. அதன் இதயத்தையும் மற்ற உள் உறுப்புகளையும் துண்டித்தது. இந்த தாக்குதலால் பேய் சுடர் சிங்கம் மோசமாக காயமடைந்தது. இனி உயிர் வாழ்வது சாத்தியமற்றதானது. ஆனாலும் அது விடவில்லை. தன் மொத்த பலத்தையும் சேகரித்து அதன் நெகிழ்வான வாலை உயர்த்தி பூச்சி ராணியின் தலையை தாக்கியது. பூம்! பூச்சிகளின் ராணியால் இந்த திடீர் தாக்குதலிலிருந்து தப்பிக்க முடியவில்லை. சிங்கத்தின் வால் அவள் தலையில் பட்டது. நரமாமிச பூச்சிகளின் தலை அவற்றின் உடலை விட பலவீனமானது. இதனால் பேய் சுடர் சிங்கத்தின் வால் அதன் தலையில் பட்டது. தலை கிழிந்து அதன் மூளை துண்டு துண்டாக உடைந்தது. அடுத்த நொடி பூச்சிராணியின் உடல் நடுங்கியபடி பலத்த சத்தத்துடன் தரையில் விழுந்தது. பேய் சுடர் சிங்கத்தின் உள் உறுப்புகளும் துண்டு துண்டாக கிழிந்திருந்தன. அதுவும் வலியால் கர்ஜித்தபடி தரையில் விழுந்து இறந்தது. இதனால் குகையில் அந்த கணம் இருந்த சக்தி வாய்ந்த 2 ராட்சத மிருகங்களும் இறந்து போயின. மறுபுறம் எரிமலை குழம்பு ஏரிக்குள் விழுந்த வீரா தான் இறந்து விட்டதாகவே நினைத்தார். வீரா முன்பும் ஒருமுறை ஆயுதம் தயாரிக்கும் பானையில் எரிக்கப்பட்டிருந்தார். அப்போது அவன் காயமடையாமல் இருந்தது மட்டுமல்லாமல் அந்த செயல்முறை அவனது உடலை மிகவும் வலிமையாக்கியது. ஆனால் பூமியின் ஆதிகால நெருப்பு அகோராவின் நெருப்பை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தது. மேலும் அகோராவின் சக்தி ஒரு அர்த்த மகாவீரன் நிலை வீரனின் சக்திக்கு சமமாக இருந்தது. அந்த நெருப்பும் அவனது பலவீனமான ஆன்மீக சக்தியிலிருந்து உருவாக்கப்பட்டது. அதே நேரம் பூமியின் ஆதிகால நெருப்பு இயற்கையான நெருப்பாக இருந்தாலும் அது ஆன்மீக சக்தியால் உருவாக்கப்பட்ட சாதாரண நெருப்பை விட மிகவும் சக்தி வாய்ந்தது. இப்படி இருக்க வீரா எரிமலை குழம்பில் குதித்ததும் அவனது உடலே எரிவது போல கடுமையான எரிச்சலை உணர்ந்தான். நெருப்பில் எரிவதால் ஏற்பட்ட இந்த வலியை வீரா ஏற்கனவே 2 முறை அனுபவித்திருந்தார். முதல் முறை சுந்தர தேசத்தின் சிறையிலும் மற்றொரு முறை அகோராவின் பானையிலும். அதனால் இந்த முறையும் பற்களை கடித்து இந்த எரிச்சலை தாங்குவதை தவிர அவனுக்கு வேறு வழி இல்லை. மேலும் இப்போது வரை அவனது உடலும் பாதுகாப்பாக இருந்தது. ஆனால் அடுத்த சில நொடிகளில் அவனது தோலின் நிறம் படிப்படியாக மாறியது. மேலும் அவனது முழு உடலும் சூடான இரும்பு துண்டு போல சிவப்பாக மாறி அடர்த்தியான சிவப்பு ஒளியை வெளியிட்டது. அதே நேரத்தில் எண்ணற்ற சிறிய தங்க இழைகள் அவனது தோலில் தோன்றி மெல்ல சுழலத் தொடங்கின. சிறிது நேரத்தில் அந்த தங்க இழைகளின் சுழற்சி வேகம் அதிகரித்து துண்டுகள் தங்க சுழல்களாக மாறி பூமியின் ஆதிகால நெருப்பை உறிஞ்சத் தொடங்கின. வீராவை சுற்றியுள்ள சுழலில் இருந்த மொத்த நெருப்பும் உறிஞ்சப்பட்டும் வீராவின் உடல் முழுமையாக திருப்தி அடையவில்லை. எனவே அது இன்னும் சக்தி வாய்ந்த சுழலை உருவாக்கி தூரத்தில் இருந்த நெருப்பையும் இழுக்கத் தொடங்கியது. இதனால் முழு எரிமலை ஏரியிலும் இருந்த பூமியின் ஆதிகால நெருப்பு ஒரு பெரிய காந்த சக்தியால் ஈர்க்கப்பட்டது போல வீராவின் உடலால் உறிஞ்சப்படத் தொடங்கியது. மொத்த நெருப்பும் உறிஞ்சப்பட்டது. எரிமலை ஏரியின் மையம் மெதுவாக சிவப்பு நிறத்திலிருந்து கருப்பு நிறமாக மாறியது. இறுதியாக எரிமலை குழம்பு மொத்தமும் கொதிப்பதை நிறுத்தி கருப்பு பாறையாக மாறி ஏரி முற்றிலுமாக உறைந்து போனது. வீரா அந்த உறைந்த ஏரிக்குள் தியான நிலையில் உறைந்திருந்தான். நீண்ட நேரத்திற்கு பிறகு எரிமலை குழம்பின் ஏரியின் மையத்தில் ஒரு வெடிப்பு ஏற்பட்டது. விரிசலிலிருந்து ஒரு கை மட்டும் வெளியே வந்தது. அந்த கையில் தங்க இழைகளின் பல துண்டுகள் ஒட்டிக் கொண்டிருந்தன. அதிலிருந்து தங்க ஒளி வெளிப்பட்டது. அத்துடன் வீராவின் தலை திடமான எரிமலை குழம்பை மிகவும் சிரமப்பட்டு உடைத்திட அவனது உடலும் எரிமலை குழம்பின் உறைந்த மேற்பரப்பை உடைத்து வெளியே வந்தது. வெளியே வந்த வீராவின் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை தெரிந்தது. இதுதான் மரணத்தை தொட்டுட்டு வரதா
இது என் வாழ்க்கையில அடிக்கடி நடக்கும் போல இருக்கே. என் வாழ்க்கையே முடிஞ்சிடும் நினைச்சேன். ஆனா இந்த நெருப்ப கூட என்னால உறிஞ்ச முடிஞ்சிருக்கே. இப்படியெல்லாம் ஆகுன்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனா இப்ப அதை உறிஞ்சு இன்னும் வலிமையானவனா மாறி இருக்க. இதுக்கெல்லாம் காரணம் அப்பாவும் அவர் கொடுத்த புத்தகமும் தான். அப்பா, உங்க நம்பிக்கையை நான் நிச்சயமா காப்பாத்துவேன். ஆடியோ டைம் 7 மற்றும் பவர் ஜிகே மற்றும் பாக்கெட் எஃப்எம் ஆர்எம் இவர்களால் இலவசமாக பதிவேற்றம் செய்யப்படுகிறது. கருந்துளை போல இருந்தது. அந்த சுழலை பார்த்த வீராவின் முகத்தில் குழப்பம் தோன்றியது. இதை முன்பே எங்கோ பார்த்ததாக உணர்ந்தார். சிறிது நேரம் யோசித்தவன் மனதில் திடீரென்று ஒரு தீப்பொறி மின்னியது. அவன் கைகளை தட்டி, எனக்கு தெரியும், இது ஒரு ஆன்மீக குறியீடு என்றான். வீரா அகோராவிடமிருந்து பெற்ற ஆயுத சுத்திகரிப்பு புத்தகங்களில் இதே போன்ற அமைப்புகளை கண்டிருந்தான். உண்மையில் ஆயுதங்கள் பல முக்கிய வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. அவற்றின் சுத்திகரிப்பு செயல்முறை வெற்றிகரமாக முடிந்ததும் அனைத்து ஆயுதங்களிலும் சிறப்பு அமைப்பு உருவாகும். உதாரணமாக, ஒரு ஆன்மீக ஆயுதத்தில் ஒரு ஆன்மீக அமைப்பு உருவாகும். அதே நேரத்தில் ஒரு பூமி ஆயுதத்தில் பூமி அமைப்பு உருவாகும். வீராவின் உடலில் தோன்றிய இந்த குறியீடு ஒரு ஆன்மீக அமைப்பு. அதாவது அவனது உடல் ஒரு கட்டம் முன்னேறி ஒரு ஆன்மீக உடலாக உயர்த்தப்பட்டுள்ளது. வீராவால் முன்னிருந்த உடலுக்கும் இப்போதைய ஆன்மீக உடலுக்கும் இடையே உள்ள பெரிய வித்தியாசத்தை நன்கு உணர முடிந்தது. மேலும் உடலின் திறன் அதிகரித்த பிறகு வீராவின் வலிமை இயற்கையாகவே மேம்பட்டிருந்தது. அது சண்டையிடும் திறனாக இருந்தாலும் சரி, அல்லது உடல் வலிமையாக இருந்தாலும் சரி. பொதுவா மரண ஆயுதத்துக்கும் ஆன்மீக ஆயுதத்துக்கும் இடையிலான மிகப்பெரிய வித்தியாசம் ஆயுதத்தோட கடினத்தன்மை கிடையாது, அதோட திறன். அதாவது ஆன்மீக திறன். இது மூலமா தொலைவுல இருக்கிறவங்களை கூட சுலபமா தாக்க முடியும். அப்படி பார்த்தா என் உடலும் மரண ஆயுதத்திலிருந்து ஆன்மீக ஆயுதமா மாறிடுச்சு. ஆனா இந்த ஆன்மீக திறனை எப்படி பயன்படுத்துறது என்று யோசித்த வீராவின் இதயம் உற்சாகமாக குதிக்க, அப்ப அத முயற்சி செஞ்சிட வேண்டியதான் என்றவன் சுற்றி பார்த்தான். உறைந்த எரிமலை ஏரியின் மேல் நின்றவன் இப்போது முன்னால் நகர்ந்து சுவற்றில் ஒரு குத்தை வீசினான். சிறிது நேரம் பரிசோதனை செய்த வீரா தன் தலையின் பின்புறத்தை தொட்டு சிரித்தான். அவனுடைய செயல்கள் அவனுக்கே கொஞ்சம் முட்டாள்தனமாக தெரிந்தன. அவனுக்கு உண்மையில் ஆன்மீக திறன் இருந்தது. ஆனால் இந்த கணம் அதன் உண்மையான சக்தியை அவனால் பயன்படுத்ததான் முடியவில்லை. சற்று நேரத்தில் வீராவின் மார்பில் இருந்த தங்க இழை அமைப்பு மெதுவாக அவன் உடலில் ஊடுருவி மறைந்தது. முழு குகையும் மீண்டும் இருட்டாகியது. வீரா உடனடியாக தன் சேமிப்பு வளையத்திலிருந்து சில பொருட்களை எடுத்து நெருப்பை மூட்டினான். குகையில் மீண்டும் வெளிச்சம் பரவியது. இப்போது அவன் தன் முன்னால் கிடந்த 2 உடல்களை பார்த்தான். அவன் எரிமலை ஏரியில் குதித்த பின் இந்த 2 பேய் மிருகங்களும் ஒன்றுக்கொன்று சண்டையிட்டுக் கொள்ளும் என்று வீரா எதிர்பார்க்கவில்லை. இந்த காட்டு மிராண்டித்தனமான உயிரினங்களின் கொடூரம் யாருடைய கற்பனைக்கும் அப்பாற்பட்டது. பூச்சி ராணியின் இறந்த உடலையும் பேய் சுடர் சிங்கத்தின் உடலையும் பார்த்தவர் அவைகளுக்காக பரிதாபப்பட்டார். பின் தான் உயிர் பிழைத்ததை எண்ணி மகிழ்ந்தார். 4 சாதாரண பூச்சிகளை கொன்னா 1 பங்களிப்பு புள்ளி கிடைக்கும். பூச்சி தலைவருடைய சக்தி மூலம் 5 பங்களிப்பு புள்ளிகளை கொடுக்கும். ஆனா பூச்சி ராணியுடைய சக்தி மூலத்துக்கு ஈடா எத்தனை பங்களிப்பு புள்ளிகள் கிடைக்கும்னு தெரியலையே. பூச்சி ராணியுடைய சக்தி மூலத்தை இங்கே விட்டுட்டு போறதும் பெரிய முட்டாள்தனம் என்று சிந்தித்தான். இதை பற்றி யோசித்த உடனேயே வீராவின் இதயம் துடித்தது. அவன் சில அடிகள் நடந்து பூச்சிகளின் ராணியின் மார்பை அடைந்தான். சேமிப்பு வளையத்திலிருந்து கத்தியை எடுத்து ராணியின் மார்பை வெட்டினார். அடுத்த நொடி ஒரு ஊதா நிற முஷ்டி அளவிலான சக்தி மூலம் தரையில் விழுந்தது. பூச்சி தலைவருடைய சக்தி மூலம் நெல்லிக்காய் அளவு இருந்துச்சு. அதே சமயம் இந்த ராணியுடைய சக்தி மூலம் நல்லா ஒரு வலுவான கைமுஷ்டி அளவுக்கு இருக்கே என்ற வீரா வேறு எதுவும் சொல்லவில்லை. அமைதியாக இந்த ஊதா நிற சக்தி மூலத்தை சேமிப்பு வளையத்தில் வைத்தார். பின்னர் வீராவின் கண்கள் பேய் சுடர் சிங்கத்தின் உடலில் விழுந்தன.
இந்த சிங்கத்தின் நெருப்பு சக்தி மூலத்திற்கு ஈடாக பங்களிப்பு புள்ளிகளை பெற எந்த விதியும் இல்லை. இதை பற்றி யோசித்தவர் கொஞ்சம் குழப்பமடைந்தார். ஆனால் நெருப்பு சக்தி மூலத்தின் அரிய தன்மையையும் அவன் அறிந்திருந்தான். இந்த நெருப்பு சக்தி மூலம் கொல்லர்கள் அப்புறம் மூலிகை மருத்துவர்களுடைய பார்வையில ரொம்பவே விலை மதிப்பற்றது என்ற வீரா அதிகம் யோசிக்காமல் பேய் சுடர் சிங்கத்தின் உடலிலிருந்து நெருப்பு சக்தி மூலத்தை எடுத்தார். விலங்குகளின் உடல்களும் பொக்கிஷங்களை போன்றவை. அவற்றின் உடலின் முக்கிய உறுப்புகளிலிருந்து மருந்துகளை தயாரிக்கலாம். பேய் சுடர் சிங்கத்தின் தேள் போன்ற வாளை கண்டதும் அதை எடுத்துக் கொள்வதை அவனால் தடுக்க முடியவில்லை. அதை அவன் தன் கத்தியால் வெட்டி தன்னுடன் வைத்துக் கொண்டான். பூச்சிராணியின் உடல் மிகப் பெரியதாக இருந்தது. வீரா அவளையும் அழைத்து செல்ல விரும்பினாலும் சேமிப்பு வளையத்தில் போதுமான இடமில்லை. எனவே அவன் தலையை அசைத்து அந்த யோசனையை நிராகரித்தார். அனைத்து பொருட்களையும் ஏற்பாடு செய்த பிறகு வீரா குகையை விட்டு வெளியேறினார். இந்த குகை மிகவும் பெரியதாக ஆபத்தானதாக இருந்தது. பெரிய பேய் சுடர் சிங்கம் குகையின் ஒரு மூலையில் இருக்க வேறு என்ன பயங்கரமான விஷயங்கள் இருக்கும் என்று யோசித்தவன் வேகமாக ஓடிக்கொண்டே இருந்தார். வீராவுக்கு பாதையை அடையாளம் காண நேரமில்லை. அதனால் அவன் வேகமாக நகர்ந்து கொண்டே இருந்தான். அவனது அதிர்ஷ்டம், அவன் பாதையை தேர்ந்தெடுப்பதில் எந்த தவறும் செய்யவில்லை. இந்த நேரத்தில் அவன் சில 3ஆம் நிலை விலங்குகளையும் சந்தித்தான். ஆனால் அவை அவனுக்கு அச்சுறுத்தலாக இருக்கவில்லை. ஒரு வழியாக சிறிது நேர தேடலுக்கு பிறகு வீரா இறுதியாக குகையிலிருந்து வெளியே வந்தார். இந்த நேரத்தில் வெளியே இருட்டாக இருந்தது. வானத்தில் நட்சத்திரங்கள் பிரகாசித்துக் கொண்டிருந்தன. குளிர் இரவில் வீரா எச்சரிக்கையுடன் காட்டுக்குள் நுழைந்து பள்ளத்தாக்கை கடந்து பகல் நேர பாதையை பின்பற்றி காவல் கோட்டையை நோக்கி ஓடினார். அதிர்ஷ்டவசமாக பூச்சிகள் பகல் நேரத்தில் மட்டுமே வரும், இரவில் வெளியே வருவதில்லை. காட்டிலிருந்த மற்ற விலங்குகளும் பூச்சிகள் காரணமாக விலகிச் சென்றன. எனவே வீரா எந்த பிரச்சனையையும் எதிர்கொள்ளாமல் முன்னேறி வந்தார். நீண்ட நேரம் கழித்து இறுதியாக வீரா ரத்தின கோட்டையின் முன்பக்கத்தை அடைந்தார். யாழரசு அரச படையின் வீரர்களுடன் ராணுவ முகாமில் வசித்து வந்தார். எனவே வீரா விரைவாக அந்த பக்கம் சென்றார். அங்கு ராணுவ முகாமின் வாயிலில் 2 வீரர்கள் அமர்ந்திருந்தனர். 2 வீரர்களும் வீராவை கண்டதும் தங்கள் ஈட்டிகளை உயர்த்தி, இது ஒரு ராணுவ முகாம், நள்ளிரவுல யாரையும் சந்திக்க அனுமதி இல்ல, அதனால சீக்கிரம் திரும்பி போ என்று கத்தினார்கள். அடுத்து, நான் வீரசிம்மன் யாழரச சந்திக்க விரும்புறேன் என்று வீரா தன்னை அறிமுகம் செய்ய வாசலில் நின்ற 2 சிப்பாய்களும் அவனை கவனமாக பார்த்து ஆச்சரியத்தில் கண்களை விரித்தனர். அவர்களின் குரலும் சட்டென மிகவும் லேசாக மாறியது. அவர்கள் மகிழ்ச்சியுடன், ஏய், இது வீரா, இது நீதானா? நீ கொஞ்சம் வித்தியாசமா தெரிஞ்ச, அதனாலதான் உன்னை எங்களால கண்டுபிடிக்க முடியல. நல்ல வேலை, நீ பத்திரமா இருக்க, இப்பதான் நிம்மதியா இருக்கு என்றனர். அந்த காட்டிலிருந்து தப்பிய அரச படையில் இந்த 2 வீரர்களும் இருந்தனர். யாழரசு மிகவும் அமைதியான நபர். யாரிடமும் ஒருபோதும் பாகுபாடு காட்டியதில்லை. அதனால் அவனது குழு அவனை மிகவும் மதித்தது. மேலும் போரின் போது வீரா அவர்களுக்கு நிறைய உதவினார். எனவே அவர்களும் அவனுக்கு நன்றியுள்ளவர்களாக இருந்தனர். கடைசி பயணத்தில் யாழரசும் வீராவும் தங்களுடன் இல்லாதிருந்தால் அவர்களில் யாரும் உயிருடன் திரும்பியிருக்க மாட்டார்கள் என்பதில் உயிர் பிழைத்த வீரர்கள் மிகவும் தெளிவாக இருந்தனர். வீரா பூச்சிராணியை அழைத்து சென்றதையும் அவனது உயிரை பணயம் வைத்து தன்னை காப்பாற்றியதையும் யாழரசு அவர்களிடம் கூறியிருந்தார். இதனால் அனைத்து வீரர்களும் வீராவுக்கு நன்றியுள்ளவர்களாக இருந்தனர். மேலும் வீரா இறந்திருக்கலாம் என்றே அவர்கள் நினைத்திருந்தனர். ஆனால் இப்போது அவனை பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் பார்த்ததும் அவர்கள் இதயங்களில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் பரவியது. வீரா ஆதிசக்தி ஆசிரமத்தின் சீடர் என்பது அவர்கள் அனைவருக்கும் தெரியும். ஆனால் தற்போது அவன் அநாகத சக்கரத்தின் ஒரு போர் வீரன் மட்டுமே. இருந்த போதிலும் பூச்சிகளின் ராணியிடமிருந்து தனது உயிரை காப்பாற்றிக் கொண்டார்.
இது நிச்சயம் பெரிய அதிசயம்தான். அப்போது சிப்பாய்களில் ஒருவர், வீரா, படைத்தலைவர் யாழரசு இப்ப முகாம்ல இல்ல என்றான். என்ன, யாழரசு இன்னும் திரும்பி வரலையா என்று வீரா ஆச்சரியத்துடன் கேட்டான். இல்ல, திரும்பி வந்துட்டாரு, ஆனா என்று சிப்பாய் தயங்கி நின்றான். சிப்பாயின் முகத்தை பார்த்த வீரா, ஆனா என்ன என்ன நடந்துச்சு என்று கேட்டான். வீரா, யாழரச சிறைபிடிச்சிட்டாங்க என்று தலை குனிந்தபடி சிப்பாய் சொன்னான். வீராவின் புருவங்கள் சுருங்கின. கைது செய்யப்பட்டானா? ஆனா ஏன் என்று கேட்டான். நேத்து எங்களோட பணி இடமாற்றப்பட்டிருக்கு வீரா. பொதுவா இந்த மாதிரி ஆபத்து இருக்கிற இடத்துக்கு எங்களை அனுப்ப மாட்டாங்க. ஆனா எங்களை அந்த பாதையில அனுப்பியிருக்காங்கன்னா யாரோ எங்களோட குழுவுக்கு தீங்கு விளைவிக்க நினைச்சிருக்கலாம் என்ற சிப்பாயின் முகம் திடீரென்று இருண்டது. படைத்தலைவர் யாழரசு இந்த விஷயத்தை பத்தி சொல்ல கோட்ட தலைவர்கிட்ட போனாரு. ஆனா அவரை கைது செஞ்சிட்டாங்க. இனி இந்த விஷயம் ராணுவ சட்டத்தின்படிதான் தீர்க்கப்படும் என்றான். சிப்பாயின் வார்த்தைகளை கேட்டதும், அது எப்படி பண்ணலாம் என்று வீரா கோபமானார். பயணத்தின் பாதை தன்னிச்சையாக மாற்றப்பட்டுள்ளது. இதன் விளைவால் கிட்டத்தட்ட முழு அரச படையும் அழிக்கப்பட்டுள்ளது. வீரா மற்றும் ஆதிசக்தி ஆசிரமத்தின் மற்ற சீடர்களின் உயிருக்கு ஆபத்து நேர்ந்தது. ஒரு சீடன் பூச்சிகளின் ராணியால் கொல்லப்பட்டுள்ளார். இதற்கு யாழரசு கோட்டை தலைவரிடம் புகார் அளிக்கச் சென்றார். நீதி வழங்குவதற்கு பதிலாக அவனை சிறையில் அடைத்துள்ளனர். இப்படி ஒரு செயல் நடந்தால் யாருடைய ரத்தம் தான் கொதிக்காது? வீரா, அவரை காப்பாத்த எங்களுக்கு உதவுற மாதிரி உனக்கு யாரையாவது தெரியுமா என்று ஒரு சிப்பாய் கலங்கிய குரலில் கேட்டார். தலைவர் எந்த தவறு செய்யல. அப்படி இருக்கிறப்ப அவர் தண்டிக்கப்படுறார்னா இது அநியாயம். நீயாவது எங்களுக்கு உதவு என்றான் மற்றொரு சிப்பாய். 2 சிப்பாய்களும் வீராவிடம் கெஞ்சினர். அவர்கள் சாதாரண வீரர்கள். இத்தனை நாள் யாழரசுடன் தங்கி இருந்ததால் அவர்கள் அனைவரும் அவனுடன் மிகவும் நெருக்கமாக உணர்ந்து உணர்ச்சி வசப்பட்டுக் கொண்டிருந்தனர். வீரா பற்களை கடித்தபடி, நீங்க தைரியமா இருங்க, இந்த விஷயத்துல நான் நிச்சயமா யாழரசுக்கு உதவுவேன். அவர் எனக்கும் சகோதரர் தான் என்றான். அவன் ஆதிசக்தி ஆசிரமத்தின் வெளிப்புற சீடராக இருந்தாலும் ராணுவ முகாமில் யாரையாவது தண்டிக்கும் முன் ஆதாரங்களும் சாட்சிகளும் பரிசீலிக்கப்படும் என்பதில் உறுதியாக இருந்தான். அரச முகாமை விட்டு வெளியேறிய வீரா தனது அறைக்கு சென்று கதவை திறந்தான். அங்கே உள்ள மகிழன் மற்றும் ஜெகதீசன் இருவரும் தங்கள் பொருட்களை மூட்டை கட்டுவதை கண்டார். சோகமான இதயத்துடன் தனது பொருட்களை எடுத்துக் கொண்டிருந்த ஜெகதீசன் வீராவை பார்த்து ஆச்சரியப்பட்டார். ஆனால் சட்டென 2 அடிகள் பின்வாங்கியவர், வீரா, இல்ல 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 இல்ல, நீ ஒரு பேய்தான என்றான். எப்போதும் அலட்சியமாகவும் அமைதியாகவும் இருக்கும் மகிழன் கூட ஆச்சரியமாக வீராவை பார்த்தான். பின்னர் மகிழ்ச்சியுடன், வீரா, நீ பூச்சி ராணியை அழிச்சிட்டியா? இல்ல உன்னை அதுகிட்ட இருந்து காப்பாத்த ஏதாவது சக்தி வாய்ந்த போர் வீரன் அங்க வந்தானா என்று கேட்டார். வீராவின் வலிமைக்கு அவனுக்கு சக்தி வாய்ந்த ஒருவர் உதவாதவரை பூச்சி ராணியிடமிருந்து அவன் தப்பிப்பது சாத்தியமில்லை என்றே மகிழன் எண்ணினான். மேலும் ரத்தின கோட்டையில் நிறுத்தப்பட்டுள்ள வீரர்களில் பல சக்தி வாய்ந்தவர்கள் உள்ளனர். அவர்கள் வீராவை காப்பாற்ற விரும்பினார். இந்த பணி நிச்சயம் சாத்தியமற்றதாக இருக்காது. ஆனால் வீரா அவர்கள் இருவர் கேள்வியையும் புறக்கணித்து விட்டு, நீங்க எங்க போறீங்க என்று கேட்டான். இந்த பணியை விட்டுட்டு கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டேன் என்று ஜெகதீசன் புன்னகையுடன் கூறினான். மகிழன் தோள்களை குலுக்கி, நான் எப்படியோ பங்களிப்பு புள்ளிகளுக்காக இங்க வரல, அதனால நான் வெளியேறினாலும் எனக்கு பிரச்சனை இல்லை என்றான். சரி, ஆனா யாழரசு, அவரை பத்தி யோசிச்சீங்களா? நேத்து அவர் தன்னோட உயிரை பணைய வச்சு பூச்சிகளுடைய ராணியை விரட்டி நம்மளை காப்பாத்தினாரு. ஆனா அவரோட இப்போதைய நிலை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா என்று வீரா கேட்டான். வீராவின் வார்த்தைகளில் இருவரும் ஒரு கணம் அமைதியாகினர். பின்னர் ஜெகதீசன், வீரா, இந்த கோட்டையில ராணுவ சட்டம் பின்பற்றப்படுது. நாம ஆதிசக்தி ஆசிரமத்தோட வெளிப்புற சீடன், நாம எப்படி அவருக்கு உதவ முடியும் என்றார். மகிழனின் முகத்தில் ஒரு வெறுப்பு தெரிந்தது. நேற்று யாழரசு அவனது உயிரை காப்பாற்றினாலும் அவனது முக்கிய நோக்கம் அவர்களது குழுவை காப்பாற்றுவது. எப்படி இருந்தாலும் மகிழன் ருத்ர மகாவீர நிலை போர் வீரன்.
தன்னை காப்பாற்றிக் கொள்ள அவனுக்கு உதவி தேவையில்லை. நேற்று பூச்சிகளின் ராணியை அவனால் எதிர்கொள்ள முடியவில்லை என்றாலும் அவனது உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் தனது குடும்ப ஆயுதத்தின் உதவியுடன் அவனால் அதை எளிதாக செய்ய முடியும். உண்மையில் மகிழன் நினைத்தால் யாழரசை கூட தண்டனையிலிருந்து காப்பாற்ற உதவ முடியும். அது அவனுக்கு பெரிய விஷயம் அல்ல. மகிழன் கூட இதை செய்யவே திட்டமிட்டிருந்தார். ஆனால் விசாரித்த போது வேறு யாரோ இதற்கு பின்னால் இருப்பதை கண்டறிந்ததும் தேவையற்ற மோதலிலிருந்து விலகி இருக்க முடிவு செய்தே அங்கிருந்து கிளம்ப தயாரானான். ஆனால் இப்போது வீராவின் வார்த்தைகள் அவன் தன்னை பலவீனமானவனாக கருதுவதாக மகிழனுக்கு உணர்த்தியது. இது அவனின் சுயமரியாதையை சிறிது காயப்படுத்தியது. அதனால் சிறிது கோபமானவன், இங்க பாரு வீரா, நான் இந்த விஷயத்துல தலையிட மாட்டேன். நீயும் தலையிட வேண்டான்னு தான் நான் உனக்கு அறிவுறுத்துறேன். இந்த விஷயத்துக்கு பின்னாடி சில பேர் இருக்காங்க. அவங்களுடைய பகைய நிச்சயம் உன்னால தாங்க முடியாது என்று எச்சரித்தான். என்ன, என்னால் அதை தாங்க முடியாதா? அப்படி பின்னாடி இருக்கிற அந்த பெரிய மனுஷங்க யாருன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா என்று வீரா ஏளனமாக கேட்டான். மகிழன் நிதானமாக, ஸ்வர்ணபூமி குடும்பம் என்றான். இதை கேட்டதும் வீரா பயப்படுவான் என்றே மகிழன் நினைத்தான். 8 பெரிய குடும்பங்களிலேயே யாரிடமும் யாரும் விரோதமாக இருக்க துணிவதில்லை. அப்படி இருக்க அந்த சக்தி வாய்ந்த குடும்பத்தை எதிர்க்கும் திறன் வீராவுக்கு எப்படி இருக்கும்? ஆனாலும் வீராவின் முகத்தில் அவன் எதிர்பார்த்த வெளிப்பாட்டை மகிழன் பார்க்கவில்லை. அதற்கு பதிலாக வீரா வெடித்து சிரித்தான். ஓ, அப்ப இது அந்த ஸ்வர்ணபூமி குடும்பத்து வேலையா? இப்ப எனக்கு எல்லாம் புரியுது என்றான். என்ன புரியுது வீரா என்று மகிழன் வீராவை புரியாமல் பார்த்தான். வீராவுக்கு நிறையவே புரிந்தது. அடிப்படையில் யாரும் யாழரசுக்கோ அரச அணிக்கோ தீங்கு செய்ய விரும்பவில்லை. ஆனால் ஸ்வர்ணபூமி குடும்பத்தின் முக்கிய குறிக்கோள் வீராவை கொல்வது. அரச படையை ஒரு ஊடகமாக பயன்படுத்தி ஒரு விபத்து போல காட்ட அவர்கள் விரும்பியுள்ளனர். வீராவுடன் சேர்ந்து அனைவரும் கொல்லப்படுவார்கள் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் வீரர்களில் பலர் உயிர் பிழைத்து திரும்பி வருவார்கள் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. அதில் யாழரசு இந்த விஷயத்தில் புகார் செய்யவும் வந்திருந்தார். மகிழனின் கேள்விக்கு வீரா பதில் அளிக்கவில்லை. மாறாக மகிழன், ஆமா, நீயும் ஸ்வர்ணபூமி குடும்பத்தை பார்த்து பயப்படுறியா என்று கேலி செய்தான். ஸ்வர்ணபூமி குடும்பத்தை பார்த்தா நானா என்ற மகிழனின் முகம் சட்டென சிவந்தது. ஆனால் அவன் விரைவில் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு, ஸ்வர்ணபூமி குடும்பம் ரொம்பவே சக்தி வாய்ந்ததுதான், ஆனா என்னோட செந்தழல் குடும்பம் அவங்களுக்கு பயப்படாது என்று ஒரு திமிரான தொனியில் கூறினான். செந்தழல் குடும்பமும் ஸ்வர்ணபூமி குடும்பம் போல 8 பெரிய குடும்பங்களில் அடங்கும். அதிகாரம் அல்லது செல்வம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் செந்தழல் குடும்பம் ஸ்வர்ணபூமி குடும்பத்தை விட எந்த வகையிலும் குறைந்தது அல்ல. உண்மையில் ஆரம்பத்தில் மகிழனின் அறிமுகத்தின் போது எல்லோரும் அவனது இயல்பையும் உடையையும் பார்த்ததும் அவனும் 8 பெரிய குடும்பங்களில் ஒன்று என்பதை புரிந்து கொண்டார்கள். ஆனால் அவன் யாரையும் அவமானப்படுத்த முயற்சிக்கவில்லை. மேலும் அவனது அமைதியான நடத்தையை பார்த்து அனைவரும் இதை மறந்து விட்டார்கள். அப்படின்னா ஏன் இதை தவிர்க்கிறீங்க என்று வீரா மீண்டும் தூண்டினான். இவ்வளவு சின்ன பிரச்சனைக்காக நான் ஸ்வர்ணபூமி குடும்பத்தோட சண்டையிட விரும்பல. ஏன்னா ஸ்வர்ணபூமி குடும்பத்தோட பைத்தியக்காரன் தான் இதுல ஈடுபட்டிருக்கான் என்ற மகிழன் முகம் வெளிறினான். ஒரு பெரிய குடும்பத்தில் பிறந்த அனைவருக்குமே தங்கள் குடும்பத்தின் சிறந்த திறமைகளை பற்றியும் எல்லையை பற்றியும் அறிவுண்டு. யாழரசுக்கு உதவுவது சாத்தியம்தான். ஆனால் இவ்வளவு சிறிய விஷயத்திற்காக 2 குடும்பங்களுக்கிடையில் மோதலை உருவாக்குவது சரியான முடிவு அல்ல. ஆனால் வீராவின் முகபாவனை தெளிவாக இருந்தது. மகிழனால் இதை எப்படி புரிந்து கொள்ளாமல் இருக்க முடியும்? விரக்தியில் சிரித்த வீரா, மகிழன், தயவு செஞ்சு இந்த ஒரு முறை எனக்கு உதவி பண்ணுங்க. இதுக்காக செந்தழல் குடும்பத்துக்கு நான் நன்றியுள்ளவனாக இருப்பேன் என்றான். மகிழன் தலையை ஆட்டினான். வீரா, நீ ரொம்ப சக்தி வாய்ந்தவன், திறமையானவன். ஆனா ஸ்வர்ணபூமி குடும்பத்துக்கு எதிரா உன்னால எங்களுக்கு உதவ முடியாது என்றான். ஆதிசக்தி ஆசிரமத்தில் கூட
வீராவின் திறமை பெரிதே. அவனது எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் என்பதை மகிழன் அறிந்திருந்தார். ஆனால் ஸ்வர்ணபூமி குடும்பத்தை கோபப்படுத்திய பிறகு வீராவால் நீண்ட காலம் வாழ முடியாது என்றும் அத்தகைய சூழ்நிலையில் அவனுக்கு உதவுவது ஸ்வர்ணபூமி குடும்பத்தை மேலும் கோபப்படுத்தும் என்றும் அவன் நம்பினான். மகிழனின் முகத்திலிருந்த வெளிப்பாட்டை பார்த்ததும் அவன் எதற்காக பயப்படுகிறான் என்பது வீராவுக்கு புரிந்தது. செந்தழல் குடும்பம் ஸ்வர்ணபூமி குடும்பத்தை பார்த்து பயப்படவில்லை என்பது உண்மைதான் என்றாலும் அவர்களுடன் நேரடியாக சண்டையிடவும் விரும்பவில்லை. ஏதோ யோசித்த வீரா திடீரென்று பூச்சிராணியின் சக்தி மூலத்தை தனது சேமிப்பு வளையத்திலிருந்து எடுத்து மகிழனின் முன் வைத்து, மகிழன், நேத்து நான் உயிர் படைச்சந்தான், ஆனா எந்த வீரனும் என்ன காப்பாத்தல. அந்த பூச்சி ராணியும் என்னாலதான் இறந்தா என்றார். மகிழன், ஜெகதீசன் இருவரும் ஆச்சரியத்துடன் சக்தி மூலத்தை பார்த்துக் கொண்டிருந்தனர். அவர்களின் முக பாவங்களை பார்த்ததும் வீராவின் முகத்தில் புன்னகை வந்தது. ஸ்வர்ணபூமி குடும்பத்தோட அந்த வாரிசு பைத்தியக்கார கிறுக்க அவ என்னவா இருந்தாலும் சரி, அவ என்ன 3 முறை கொல்ல முயற்சி செஞ்சிருக்கான். எதிர்காலத்திலையும் அவ என்ன கொல்றதுல வெற்றி அடைய முடியாது. நான் போதுமான சக்தி வாய்ந்தவனா மாறும்போது ஸ்வர்ணபூமி குடும்பத்தை சமாளிக்க செந்தழல் குடும்பத்துக்கு நான் நிச்சயமா உதவுவேன் என்று உறுதியாக கூறிய வீராவின் முகத்தில் இருந்த பிரகாசம் அவனது கைகளில் இருந்த சக்தி மூலத்தை விட அதிகமாக இருந்தது. ஏனெனில் அவன் தன் மீது முழு நம்பிக்கையுடன் இருந்தான். அவனது வார்த்தைகள் மிகவும் ஆக்ரோஷமாகவும் நம்பிக்கையுடனும் இருந்தன. மகிழன் அந்த விலங்கின் சக்தி மூலத்தின் மதிப்பை பற்றி கவலைப்படவில்லை. ஆனால் வீரா வைத்திருந்த சக்தி மூலமானது சாதாரண விலங்குடையது அல்ல. வீரா அதை கொன்றானா இல்லையா என்று அவனால் சொல்ல முடியாவிட்டாலும் பூச்சிராணியின் மரணம் வீராவால் தான் நிகழ்ந்திருக்க வேண்டும் என்பது உறுதி. அதைவிட முக்கியமானது வீராவின் தன்னம்பிக்கை. அதை பார்த்த மகிழனுக்கு ஸ்வர்ணபூமி குடும்பத்தை அவனால் அழிக்க முடியும் என்ற நம்பிக்கை உண்டானது. அடுத்து என்ன நடக்கும்? மகிழன் வீராவின் முன்மொழிவை ஏற்றுக்கொள்வானா அல்லது அவன் மீண்டும் வீராவின் நம்பிக்கையை உடைப்பானா? யாழரசுக்கு உதவ வீரா என்ன செய்ய போகிறான்? மேலும் அறிய தொடர்ந்து கேளுங்கள். வீராவின் தன்னம்பிக்கையை கண்டு மகிழன் ஆச்சரியப்பட்டு போனான். முதலாவதாக, ஒரு அநாகத சக்கர போர் வீரர் பூச்சி ராணியிடமிருந்து தப்பித்தது மட்டுமல்லாமல் அவளை கொன்று அவளது சக்தி மூலத்தையும் பெற்றுள்ளான். இரண்டாவதாக, ஸ்வர்ணபூமி குடும்பத்தின் அந்த பைத்தியக்காரனின் சதித்திட்டங்களில் இருந்து 1 முறை அல்ல 3 முறை தப்பியுள்ளான். மேலும் ஸ்வர்ணபூமி குடும்பத்தை சமாளிக்க உதவுவதாக மிகவும் நம்பிக்கையுடன் கூறுகிறான். அனைத்தையும் யோசித்த மகிழன், இவன் கிட்ட ஏதாவது திட்டம் இருக்கா? எந்த நம்பிக்கையில ஸ்வர்ணபூமி குடும்பத்தை சமாளிக்க முடியும்னு சொல்றான் என்று யோசித்தவன் பின் சிரித்தபடி, உன் மேல உனக்கு இவ்வளவு நம்பிக்கை இருக்குன்னா நான் உனக்கு உதவ என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் செய்வேன் என்றான். மகிழனின் வார்த்தைகளில் வீராவின் முகத்தில் புன்னகை தோன்றியது. 8 பெரிய குடும்பங்களில் எதன் சக்தியையும் குறைத்து மதிப்பிட முடியாது. இப்போது மகிழன் உதவுவதாக உறுதியளித்திருப்பதா இந்த பிரச்சனை தீர்க்க மிகவும் எளிதாக இருக்கும். வீரா, அந்த பைத்தியக்காரா உன்னை 3 முறை குறி வச்சுதான் நீ இப்ப சொன்னீங்க, அதோட அர்த்தம் என்ன? மகிழன் இந்த விஷயத்தை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள விரும்பினான். அது ஒரு பெரிய கதை. எல்லாம் ஆதிசக்தி ஆசிரமத்தில் நடந்த ரத்த பரீட்சையில தான் தொடங்குச்சு என்ற வீரா சைத்தன்யாவை ரத்த பரிசோதனையிலிருந்து வெளியேற்றியதையும், பின் பொற்கதிர் குழுவில் அவனின் பணியால் விக்னேஷ், சேந்தன் மற்றும் கார்த்திக் ஆகியோரின் சதித்திட்டத்தை பற்றியும் கூறினான். 3வது இங்கே காட்டில் என்பது மகிழனுக்கு புரிந்தது. மகிழன் இந்த விஷயத்தில் தலையிடுவதை பார்த்ததும் ஜெகதீசனும் துணை நிற்க முடிவு செய்தான். அவனால் அவர்களுக்கு அதிகம் உதவ முடியாது என்றாலும் இங்கேயே தங்கி தனது தோழன் யாதுவுக்கு நீதி கிடைப்பதை காண முடியும். மேலும் வீரா மற்றும் மகிழனுடன் நல்ல உறவை கொண்டிருப்பதும் அத்தனை மோசமான விஷயம் அல்ல. அவர்கள் மூவரும் அன்றிரவு ஓய்வெடுத்தனர். மறுநாள் காலையில் நேராக ரத்தின கோட்டையின் தலைமையகத்திற்கு சென்றனர். கோட்டையின் புறநகரில் ஆயிரக்கணக்கான இராணுவ முகாம்கள் இருந்தன. தலைமையகம் அதன் மையத்தில் கட்டப்பட்டது. தலைமையகத்தின் வாயிலில் 2 வரிசையில் சிப்பாய்கள் கைகளில் ஈட்டிகளுடன் நின்று கண்காணித்துக் கொண்டிருந்தனர். வீரா
மகிழன் மற்றும் ஜெகதீசன் என மூவரும் தலைமையகத்திற்குள் நுழைய தொடங்கியதும் ஒரு சிப்பாய், ஏய், எங்க உள்ள போறீங்க என்று கத்தினார். மகிழன் 2 அடிகள் முன்னோக்கி எடுத்து வைத்து, நான் துணை தளபதி ஞானேந்திரனை சந்திக்க வந்திருக்கேன் என்றார். துணை தளபதி ஞானேந்திரனா என்ற சிப்பாயின் முகம் சட்டென மரியாதையாக மாறியது. துணை தளபதி ஞானேந்திரனை நேரடியாக பெயரிட்டு அழைக்க துணிந்தவர் சாதாரண மனிதராக இருக்க முடியாது. மேலும் மகிழன் துணை தளபதி ஞானேந்திரன் என்ற பெயரை சொன்னபோது அவனது முகம் ஏதோ சாதாரண நபரின் பெயரை பயன்படுத்துவது போலவே இருந்தது. இதனால் சிப்பாய் உடனடியாக தனது ஈட்டியை ஒதுக்கி வைத்து, துணை தளபதி தலைமையகத்துக்குள்ளதான் இருக்காரு, நான் அவருக்கு தெரிவிக்கிறேன். அப்படியே உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா என்று சிப்பாய் இழுக்க, மகிழன் கடுமையான தொனியில், நான் முன்னாடியே சொல்லிட்டேன் அவர் சந்திக்கணும்னு என்றான். இதை கேட்டதும் அந்த சிப்பாய் வேகமாக தலைமையகத்திற்குள் ஓடினார். இவர்கள் மூவரும் அங்கேயே சில கணங்கள் காத்திருந்தனர். அந்த சிப்பாய் வெளியே வந்தபோது அவரது முகத்தில் புன்னகை பெரிதாக இருந்தது. அவரது அணுகுமுறையும் மிகவும் கண்ணியமாக இருந்தது. ஆனால் மகிழன் ஏற்கனவே அவசரத்தில் இருந்ததா, சீக்கிரம் என்று சத்தமிட்டார். நீங்க எல்லாரும் என்னோட வாங்க, துணை தளபதி உங்களுக்காக உள்ள காத்திருக்காரு என்ற சிப்பாய் மூவரையும் அழைத்து செல்ல, விரைவில் மூவரும் துணை தளபதி ஞானேந்திரனை கண்டனர். துணை தளபதி மகிழனை கண்டதும் புன்னகையுடன் வரவேற்று, சின்னவரே, நீங்க என்ன சந்திக்க வருவீங்கன்னு எனக்கு தெரியாது, இல்லனா உங்களை வரவேற்க நானே நல்ல ஏற்பாடுகளை செஞ்சிருப்பேன் என்றார். மகிழன் சாதாரண குரலில், இந்த கோட்டை தெற்குல அமைஞ்சிருக்கு, மக்கள் கிட்ட இருந்து தொலைவுல இருக்கு, பூச்சி தாக்குதலும் தொடர்ந்து நடக்குது, இதுல நீங்க எனக்கு என்ன வகையான விருந்தோம்பலை வழங்குவீங்க என்று கேட்டார். துணை தளபதி ஞானேந்திரனின் முகம் சிவந்தது. ஆனால் அவர் முகத்தில் இன்னும் பிரகாசமாக புன்னகை இருந்தது. அட, இங்கேயும் சில சிறப்புகள் இருக்கு, நீங்க எனக்கு கொஞ்ச நேரம் கொடுத்தா போதும், நான் உங்களுக்கு சில சுவையான உணவுகளை தயார் செஞ்சிருவேன் என்றார். பரவாயில்ல, நான் இங்க ஒரு முக்கியமான வேலைக்காக தான் வந்திருக்கேன் என்ற மகிழன் நேரத்தை வீணாக்க விரும்பாமல், ஆமா, இங்க யாழரசன் யாராவது இருக்காங்களா என்று கேட்டான். துணை தளபதி தலையை ஆட்டினார். சிறிது நேரம் யோசித்தவர், கைது செய்யப்பட்ட அரச படைத்தலைவனையா நீங்க கேக்குறீங்க என்று கேட்டார். மகிழன் தலையசைத்து, அவரை உடனே விடுதலை செய் என்று கட்டளையிட்டார். மகிழனின் வார்த்தைகளை கேட்டதும் அவரது முகத்தில் ஒரு தயக்கம் தோன்றியது. சின்னவரே, யாழரசோட விஷயம் ரொம்ப சின்னது, ஆனா என்று அவர் இழுக்க, மகிழன் சட்டென, எனக்கு தெரியும் என்றான். துணை தளபதி இப்போது இன்னும் கொஞ்சம் சங்கடமாக உணர்ந்தார். எனவே அவர் முழு விஷயத்தையும் விளக்க எண்ணி, அதாவது ஸ்வர்ணபூமி குடும்பம் என்று அவர் சொல்ல வர, துணை தளபதி ஞானேந்திரன், எனக்கு தெரியும்னு நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன் என்ற மகிழன் அலட்சியமாகவே இருந்தான். துணை தளபதி தலையசைத்து, சின்னவரே சொன்னதுக்கு அப்புறம் பிரச்சனை இல்லை, நீங்க என் கூட வாங்க என்றவர் அவர்கள் மூவரையும் தலைமையகத்தின் மற்றொரு பகுதிக்கு மறுபுறம் தலைமையகத்தின் ஒரு கட்டிடத்தில் 4 பேர் சாப்பாட்டு மேசைக்கு அருகில் அமர்ந்திருந்தனர். இந்த 4 பேரும் வேறு யாரும் அல்ல, கார்த்திக், வெள்ளை மண்டையோடு, கருப்பு மண்டையோடு மற்றும் இராணுவத்தின் மற்றொரு துணை தளபதியான இடும்பன். 4வரும் தங்கள் வெற்றியை கொண்டாட மிகுந்த மகிழ்ச்சியுடன் இறைச்சி சாப்பிட்டபடி மது அருந்திக் கொண்டிருந்தனர். அண்ணா, உங்க திட்டம் அற்புதமா இருந்துச்சு, இல்லனா அவனை கொல்றது அவ்வளவு சுலபமா இருந்திருக்காது என்றபடி கார்த்திக் கோப்பையில் இருந்த மதுபானத்தை ஒரே மூச்சில் விழுங்கினார். துணைத் தலைவர் இடும்பன் திமிருடன் மதுவை குடித்தபடி, அவன்லாம் ஒரு ஆளா, சின்னவர் உத்தரவு போட்டாரு, நான் அதை முடிச்சேன் என்றான். மதுவை குடித்துக் கொண்டிருந்த கருப்பு மண்டையோடு இடும்பன் சொன்னதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தான். அவனை கொல்றது அவ்வளவு சுலபமா? ஆனா அந்த யாழரசு ஏற்கனவே சந்தேகப்பட்டுட்டானே, இப்ப இந்த செய்தி பரவனா அது பெரிய பிரச்சனையாகாதா என்று கேட்டான். ஆமா, அவன் உயிரோட இருந்தா அவ்வளவுதான், சின்னவர் எங்களை மன்னிக்கவே மாட்டாரு என்று வெள்ளை மண்டையோடும் பயத்தோடு சொன்னான். இதை கேட்ட இடும்பன் உற்சாகத்துடன், பாருங்க, இது ரத்தின கோட்டை,
ஆதிசக்தி ஆசிரமம் இங்க ஏதாவது செய்ய துணிஞ்சா ரத்தின கோட்டை அமைதியா இருக்காது என்றார். எப்படினாலும் அந்த வீராவை கொல்ல தானே இதெல்லாம் செஞ்சோம். அதனால சின்னவர் இந்த விஷயத்தை அடக்க நமக்கு உதவி பண்ணுவாரு என்று கார்த்திக்கும் தனது கருத்தை தெரிவித்தான். அந்த பையனோட உடம்பை யாரும் பார்க்கலனாலும் பூச்சிகளின் ராணி அவனை துரத்தி இருக்கா, அதனால அவன் நிச்சயமா செத்துருப்பான் என்ற இடும்பன் எதிர்மறையாக யோசித்து தனது போதையை கெடுக்க விரும்பவில்லை. கார்த்திக்கும் தலையசைத்தான். அவர் ரொம்ப வலிமையானவன் தான், ஆனா பூச்சி ராணி கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. கொஞ்சம் பொறுங்க, சின்னவருக்கு இந்த செய்தி கிடைச்சதும் அவரு நம்ம எல்லாரையும் செல்வந்தர்களாக்கிடுவாரு என்ற கார்த்திக் மகிழ்ச்சியுடன் துள்ளி குதித்தான். எல்லோரும் அவனை பார்த்து சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தார்கள். அப்போது முன்கதவு திறக்க அந்த பிரகாசமான வெளிச்சத்தின் மத்தியில் வீராவும் மற்றவர்களும் உள்ளே நுழைந்தனர். துணை தளபதி ஞானேந்திரன் மூவருக்கும் துணையாக முன்னால் நடந்து வந்தார். அவரது முகத்தில் லேசான புன்னகை இருந்தது. அத்துடன் ஆழ்ந்த மூச்சை எடுத்து, என்ன துணை தளபதி இடும்பன், பகல்லையும் ஆரம்பிச்சாச்சா? இந்த மது ரொம்ப நல்ல வாசனை வீசுதே என்றபடி முன்னே நெருங்கினார். இடும்பன் துணை தளபதி ஞானேந்திரனை பார்த்ததும் புருவங்களை சுருக்கினார். துணை தளபதி ஞானேந்திரன், நீங்க இங்க என்ன செய்றீங்க என்று கேட்டவருக்கு நன்றாக தெரியும் துணை தளபதி ஞானேந்திரன் எந்த காரணமும் இல்லாமல் தன்னிடம் வரமாட்டார் என்று. எனவே ஏதோ பெரிய விஷயம் நடந்திருக்க வேண்டும் என்று யோகித்தார். அதே நேரத்தில் கார்த்திக் வீராவை பார்த்தான். அவனது கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. வீரா, நீ சாகலையா என்று கேட்டான். இடும்பனோ எலும்புக்கூட்டு சகோதரர்களோ வீராவை பார்த்ததில்லை. ஆனால் கார்த்திக்கின் வார்த்தைகளை கேட்ட பிறகு அனைவரது கவனமும் வீராவின் மீது குவிந்தது. கார்த்திக்கை போலவே வீராவை உயிருடன் பார்த்ததும் அவர்கள் இதயத்திலும் ஒரு பெரிய பூகம்பம் ஏற்பட்டது. ஏனென்றால் கிடைத்த தகவலின்படி பூச்சிகளின் ராணி வீராவை பின்தொடர்ந்து சென்றது. விதிப்படி யாரும் அதனிடமிருந்து தப்பிக்க முடியாது. ஆனால் இப்போது வீரா அவர்கள் முன் உயிருடன் நலமாக நின்றார். பேயை பார்த்ததைப் போல நின்றவர்களின் அதிர்ச்சியை வார்த்தைகளால் கூட விவரிக்க முடியாது. அவர்களின் மொத்த போதையும் இறங்கியது. அந்த பைத்தியக்காரர் சாகித்யாதான் கார்த்திக்கிடம் தன்னை உளவு பார்க்க சொல்லியிருக்க வேண்டும் என்பதை வீரா புரிந்து கொண்டார். வந்த கோபத்தை அடக்கிக் கொண்ட வீரா, நான் இங்க வந்ததை பத்தி யார் சொல்லியிருப்பாங்கன்னு யோசிச்ச. அது நீதானா? ரொம்ப அருமை என்று ஏளனமாக சொன்னான். உடனே கார்த்திக், நீ எப்படி உயிர் படைச்சன்னு எனக்கு தெரியல, ஆனா சின்னவர் உன்னை இங்கேயே கொல்லணும்னு உத்தரவு போட்டிருக்காரு. அதனால உன்னால இங்கிருந்து உயிரோட தப்பிக்க முடியாது என்றார். போதும் போதும், வாயமுடுங்க என்று துணை தளபதி ஞானேந்திரன் இந்த விஷயத்தை நிறுத்த சத்தமிட்டார். அவர் இந்த குழந்தை சண்டையை நிறுத்த வரவில்லை. மகிழன் இங்கு வரவில்லை என்றால் அவர் இந்த விஷயத்தில் ஈடுபட்டிருக்க கூட மாட்டார். இடும்பன், யாழரச விடுதலை செய் என்றார். இல்ல ஞானேந்திரன், நான் யாழரச விட முடியாது என்று இடும்பன் தலையை ஆட்டினார். இதற்கு ஞானேந்திரன், ஏன் அவனை விட முடியாது என்று கேட்டார். ஏன்னா யாழரசு வெளியே போனா எனக்கு பிரச்சனையை உருவாக்குவான், அதுக்கு நானே ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பேன்னு நீங்க நினைக்கிறீங்களா என்று இடும்பன் திமிராக பேசினார். ராணுவ முகாமில் அவரும் ஞானேந்திரன் ஒரே மட்டத்தில் இருந்ததால் இடும்பனை எதை சொல்லியும் ஞானேந்திரனால் கட்டாயப்படுத்த முடியவில்லை. அடே, நீ அவனை விடலனாதான் நீ இன்னும் பெரிய சிக்கல்ல மாட்டிப்ப என்று எச்சரித்தார். உடனே இடும்பன் கேலியாக புன்னகைத்து, ஏன் பிரச்சனைங்க அதிகரிக்குமா? நான் யாருக்காக இதை செய்யறேன்னு உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டான். வீரா கேலியாக, நிச்சயமா எனக்கு தெரியும், இது ஸ்வர்ணபூமி குடும்பத்தோட வேலை தானே என்றான். உனக்கு தெரியும்னா அமைதியா வெளிய போ, இவங்களை தூண்டி விடாத, அப்புறம் இன்னும் பெரிய சிக்கல்ல உன்ன மட்டும் இல்ல மொத்த பெரியும் சிக்க வச்சிருவோம், ஜாக்கிரதை என்று மிரட்டினார். இடும்பனுக்கு ஞானேந்திரனின் பின்னால் நிற்கும் மகிழன் பற்றி எதுவும் தெரியாது. ஆனால் அவன் கம்பீரமாக பெரிய குடும்பத்தின் தோரணையில் இருந்ததால் தனது கோபத்தை அடக்கிக் கொண்டு ஞானேந்திரனை பார்த்தான். அதே நேரம்
எலும்புக்கூட்டு சகோதரர்கள் எழுந்து நின்றனர். வெள்ளை மண்டையோட்டின் உடல் கருப்பு ஒளியை வெளியிட்டது. அதே நேரத்தில் கருப்பு மண்டையோட்டின் உடல் வெள்ளை ஒளியை வெளியிட்டது. இருவரும் ஒருவரோடு ஒருவர் இணைந்து ஒரு ரகசிய நுட்பத்தை பயிற்சி செய்திருந்தனர். இதனால் இருவரின் சக்தியும் பெரிதும் அதிகரித்தது. அப்ப நீ யாழரச வெளிய விட மாட்ட, அப்படித்தானே என்று வீரா மீண்டும் ஒருமுறை கேட்டான். ஏய், நீ யார்கிட்ட பேசுறன்னு தெரியுமா என்று இடும்பனின் கண்கள் வீரா மீது பதிந்தன. அத்துடன் திடீரென ஒரு குளிர்ச்சியான ஒளி அவன் ஆன்மாவிலிருந்து வெளியேறி வீராவை நோக்கி நகர்ந்தது. கவனமாறு என்ற ஞானேந்திரன் நடப்பதை உணர்ந்து வீராவை எச்சரித்தார். ஆனால் இடும்பனின் ஆன்மாவின் தாக்குதலின் வேகம் மிக அதிகமாக இருந்தது. கண்ணிமைக்கும் நேரத்தில் அது வீராவை அடைந்தது. இதனால் அவனை தடுக்க மிகவும் தாமதமாகிவிட்டது. இது மனதோடு தொடர்புடைய ஆன்ம சக்தி தாக்குதலாச்சே என்று வீரா வியந்தான். ஒரு சாதாரண துணை தளபதி ஆன்மாவின் சக்தியை கையாளுவார் என்று வீரா நினைக்கவில்லை. மேலும் அந்த சக்தியின் அதிகப்படியான குளிரால் யாராவது தாக்கப்பட்டால் அவர்களின் ஆன்மா அந்த இடத்திலேயே உறைந்துவிடும். ஆனால் வீரா எந்த பயமும் இல்லாமல் அதே இடத்தில் நேராக நின்றான். தாக்குதல் அவனது ஆன்மாவுடன் மோதியது. ஆனால் வீராவின் ஆன்மா மிகவும் வலிமையானது. அகத்தியர் நூலகத்தில் உள்ள சக்தி வாய்ந்த புனித மிருகத்தின் ஒளி கூட அவனுக்கு தீங்கு விளைவிக்க முடியவில்லை. அதனுடன் ஒப்பிடும் போது இடும்பனின் தாக்குதல் ஒன்றுமே இல்லை. தனது தாக்குதல் வீராவின் ஆன்மாவுக்கு தீங்கு விளைவிக்கவில்லை என்பதை கண்ட இடும்பன் ஆச்சரியப்பட்டார். அதே நேரம் வீராவின் தலையிலிருந்து ஒரு முள் வெளியேறி இடும்பனை தாக்கியது. பிராணமுள் வேகமாக நகர்ந்து இடும்பனின் தலையில் நுழைந்தது. இருவரின் சக்திகளுக்கும் இடையிலான மோதல் மிகவும் தீவிரமாக இருந்ததால் யாருக்கும் எதிர்வினையாற்ற நேரமில்லை. ஆனால் இடும்பன் தனது தலையை பிடித்து தரையில் அமர்ந்து கத்தத் தொடங்கிட வீரா மட்டும் அமைதியாக தனது இடத்தில் நின்று கொண்டிருந்தார். வீரா ஏளனமான குரலில், சில பேரு தனக்கு தானே ஆப்பை எடுத்து சொருகிக்குவாங்களாம், யாராவது அவங்கள பார்த்திருக்கீங்க என்று கேட்டான். அடுத்து என்ன நடக்கும்? கார்த்திக்கும் அவன் ஆட்களும் வீராவையும் அவன் நண்பர்களையும் தாக்குவார்களா அல்லது யாழரசை அமைதியாக விடுவிப்பார்களா? இடும்பன் வீராவை தாக்கியதன் விளைவு என்ன? வீரா எலும்புக்கூட்டு சகோதரர்களிடமிருந்து தப்பிப்பானா? மேலும் அறிய தொடர்ந்து கேளுங்கள். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.